ஸ்டூடெண்ட்ஸ் குட் ஈவினிங். நம்ம வேவ் மோஷன் அப்படிங்கிற சாப்டர்ல ஆல்மோஸ்ட் சவுண்ட் ரிலேட்டடா நிறைய டாபிக் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். வேவ் மோஷன் அப்படிங்கிற சாப்டர்ல நம்ம மெக்கானிக்கல் வேவ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். மெக்கானிக்கல் வேவ்ல ரெண்டு வெரைட்டி, ஒன்னு டிரான்ஸ்வர்ஸ் வேவ், இன்னொன்னு லாங்கிடியூடினல் வேவ். இதுல டிரான்ஸ்வர்ஸ் வேவ்னா என்ன, லாங்கிடியூடினல் வேவ்னா என்ன, வேவ்னா என்ன, வேவ்ல இருக்கிற பேசிக் டேர்ம்ஸ், வேவ் லென்த், ஃப்ரீக்வன்சி, டைம் பீரியட், வேவ் ஸ்பீட் அப்படின்னா என்ன, இந்த டிரான்ஸ்வர்ஸ் வேவும் லாங்கிடியூடினல் வேவும் ப்ராபகேட் ஆகிறதுக்கு பார்ட்டிகல் சப்போர்ட் பண்ணும். பார்ட்டிகளோட ஸ்பீட்னா என்ன, இதெல்லாம் இன்ட்ரோல படிச்சோம். இப்ப நான் சொல்றதெல்லாம் நோட்ஸ்ல இருக்கும். நீ ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கிட்டே வந்தனா உனக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஜஸ்ட் ஒரு ரெஃப்ரெஷ் தான் இப்ப நான் சொல்றது. ஒரு 5 மினிட்ஸ்ல முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த டைட்டிலுக்குள்ள போயிடலாம். ஸோ இன்ட்ரோல இதை மாதிரி படிச்சிருக்கும். அதுக்கப்புறம் ஸ்பெசிபிக்கா சவுண்ட் ரிலேட்டடா ஒரு டைட்டிலா படிக்க ஆரம்பிச்சோம். முதல் டைட்டில் சவுண்டோட வெலாசிட்டி. இதை நியூட்டன் எப்படி கண்டுபிடிச்சாரு, அவரோட ரிசல்ட் ஏன் ராங்கா இருக்கு, எந்த ரிசல்ட் கரெக்ட், அதை லாப்லாஸ் எப்படி கரெக்ட் பண்ணாரு, இதெல்லாம் நாம என்ன பண்ணோம் அப்படின்னா வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் இன் ஏர் அப்படிங்கிற டைட்டில்ல படிச்சோம். ஏருங்கிறது அட்மாஸ்பியர். அட்மாஸ்பியரிக் ஃபேக்டர்ஸ் எப்பயுமே வேரி ஆயிட்டே இருக்கும். ஸோ அப்போ அட்மாஸ்பியரிக் ஃபேக்டர்ஸ் வேரி ஆச்சுன்னா என்ன நடக்கும், ப்ரெஷர் வேரி ஆனா என்ன ஆகும், டெம்பரேச்சர் வேரி ஆனா என்ன ஆகும், இதையும் நாம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா டீடைல்டா பார்த்துருக்கோம். இதுதான் சவுண்ட்ல டீடைல்டா பார்த்த ஃபர்ஸ்ட் டைட்டில். ரெண்டாவது டைட்டில் வந்து ஆடியோ லெவல். நான் பேசுற சவுண்ட் உங்களுக்கு எப்படி கேட்குது, அதை இன்டென்சிட்டின்னு சொல்லுவாங்க. இன்டென்சிட்டியோட டெஃபினிஷன் ஃபார்முலா என்ன, இன்டென்சிட்டிக்கு ஆல்டர்னேட்டா என்னென்ன ஃபார்முலாஸ் இருக்கு, இன்டென்சிட்டியை வேரி பண்றதுக்கு என்னென்ன பண்ணணும், தென் ஃபைனலா வந்து இன்டென்சிட்டியை டெசிபலுக்கு கன்வெர்ட் பண்ணுவோம். ஏன் கன்வெர்ட் பண்றோம், கன்வெர்ட் பண்ணா என்ன நடக்கும், இதெல்லாம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா செகண்ட் டைட்டில் ஆஃப் சவுண்ட், இன்டென்சிட்டி ஆஃப் சவுண்ட் லெவல் அப்படிங்கிற டைட்டில் படிச்சோம். தேர்ட் டைட்டில் என்ன அப்படின்னா டாப்லர் எஃபெக்ட். பொதுவா ஒரு வேவ் டிராவல் ஆகுறப்ப ஃப்ரீக்வன்சி மாறாது, ஆனா டாப்லர் மாறும்னு சொல்றாரு. அது சம்பந்தமா அவர் ஒரு தியரியும் ஃபார்முலாவும் கொடுத்திருக்காரு. நாம அவரோட தியரியை படிக்கல, ஃபார்முலாவை மட்டும் வச்சு ப்ராப்ளம்ஸ் டீல் பண்ணிருக்கோம். இது தேர்ட் டைட்டிலா பார்த்தோம். இப்படி சவுண்டை பத்தி ஒரு டைட்டிலா நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டே இருக்கிறப்ப சவுண்டை மேத்தமெட்டிக்கலா எக்ஸ்பிரஸ் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. சவுண்டுங்கிறது வேவ், வேவை மேத்தமெட்டிக்கலா எக்ஸ்பிரஸ் பண்ணா அது வேவ் ஈக்குவேஷன். ஸோ நம்மளோட பிளான் வந்து சவுண்ட் வேவோட ஈக்குவேஷனை டெரைவ் பண்றதுதான். ஆனா நம்ம டெரைவ் பண்ணிருக்கிற ஈக்குவேஷன் அப்ளிகபிள் டு எனி வேவ். சவுண்ட் வேவுக்குன்னு ஸ்பெசிபிக்கா ஒரு ஈக்குவேஷன் கிடையாது. எந்த வேவா இருந்தாலும் நாம டெரைவ் பண்ணிருக்கிற ஈக்குவேஷனை அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத ஃபோர்த் டைட்டில்ல பார்த்தோம். ஃபிஃப்த் டைட்டில்ல அந்த மாதிரி ரெண்டு வேவ் ஆட் பண்ணோம். அப்படி ரெண்டு வேவ் ஆட் பண்ணா என்ன நடக்கும் அப்படின்னா ப்ராப்பரா ஆட் ஆயிடுச்சுன்னா கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் நடக்கும், டோட்டலா ரிவர்ஸ்ல ஆட் ஆயிடுச்சுன்னா டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் நடக்கும். ஒரு மாதிரி ரேண்டமா ஆட் ஆகுறதுக்கும் சான்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். இதுல கன்ஸ்ட்ரக்டிவும் டிஸ்ட்ரக்டிவும் ஸ்பெஷல் கேஸ். நாம என்ன பண்ணிருப்போம்னா அந்த ஸ்பெஷல் கேஸை டீடைல்டா பார்த்திருக்கோம். ஸ்பெஷல் கேஸை டீடைல்டா பார்த்தாதான் நம்மளால ஜெனரல் கேஸே கம்ஃபர்டபுளா புரிஞ்சுக்க முடியும். அப்படிங்கிறதுனால ஸ்பெஷல் கேஸை டீடைல்டா பார்த்திருக்கோம். அது மட்டும் இல்லாம அதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸும் பார்த்தாச்சு. இது வந்து போன மண்டே மார்னிங் பார்த்தோம் நம்ம இந்த இன்டர்ஃபரன்ஸ் அப்படிங்கிற டைட்டில். இன்டர்ஃபரன்ஸ்ல ரெண்டு சவுண்ட் வேவை ஆட் பண்ணணும், அதுதான் நம்மளோட பிளான். அப்படி ஆட் பண்ற ரெண்டு வேவோட ஃப்ரீக்வன்சியும் ஈக்குவலா இருக்கணும். சப்போஸ் ஃப்ரீக்வன்சி அன்ஈக்குவலா இருந்ததுன்னா அப்ப அதுக்கு பேர் பீட். ரெண்டு வேவ் ஆட் பண்றோம், அந்த வேவோட ஃப்ரீக்வன்சி ஸ்லைட்லி டிஃபரெண்டா இருந்தது, ஸ்லைட்லி அன்ஈக்குவலா இருந்தது அப்படின்னா அதுக்கு பேர் பீட். இந்த பீட்ல ப்ராப்ளம்ஸ் பார்த்திருக்கோம். பீட்ல ரெண்டு வெரைட்டியா ப்ராப்ளம் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. ஒன்னு என்ன அப்படின்னா டு கால்குலேட் பீட்னு சொல்றது, அது ரொம்ப ஈஸியா இருக்கும். இன்னொன்னு கிவன் டேட்டால பீட் கொடுக்கறது, அது கொஞ்சம் கவனமா இருக்கணும். கிவன் டேட்டால பீட் கொடுத்தா அனாலிசிஸ் பண்றப்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு 4 ப்ராப்ளம் பீட்ல பார்த்திருக்கோம். ஸோ ஏறக்குறைய எல்லாமே சவுண்ட் ரிகார்டிங் தான் பார்த்திருக்கோம். இந்த பீட்டோட ப்ரூஃப் நம்ம பார்க்கல, அது தேவையில்லைன்னு சொல்லியிருக்கேன். பீட் எங்க ரியல் டைம்ல நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய எக்ஸாம்பிள் வச்சு எக்ஸ்பிளைனும் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் நம்ம சோஃபார் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா இந்த வேவ் மோஷன்ல பார்த்திருக்கோம். ஒரு ஆஸ்பெக்ட்ல இந்த லெசன் படிக்கிறது ரொம்ப ஈஸி. ஏன்னா இப்ப இன்னைக்கு நான் ஒரு டைட்டில் நடத்துறதுக்கு பாஸ்ட நான் ரிவைஸ் பண்ணணுங்கிற நெசசிட்டி வராது. ஒரு ஆஸ்பெக்ட்ல உனக்கு இந்த லெசன் ஈஸியா மறந்து போறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா ஒரு டைட்டிலும் டிஸ்கிரீட்டா இருக்கு, பயங்கரமான லிங்க் கிடையாது, ஸ்ட்ரைட் லிங்க் தான்.
ஸ்லைட் லிங்க் இருக்கிறதுனால நீ பழசை மறந்துடுவ. இப்ப எனக்கு பழசு இருக்குன்னா அதை ஃபுல்லா ரிவைஸ் பண்ணி நடக்கிறப்ப அது நல்லா இருக்கும். எனக்கு பழசு தேவைப்படலைங்கிறப்ப நான் புது டைட்டில் போறப்ப இந்த பழைய கண்டென்ட்ஸ் எல்லாம் உன் மைண்ட்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆயிரும் அப்படின்னா டைலியூட் ஆகும். அது ஆகாத மாதிரி நீ தான் என்ன பண்ணணும் அப்படின்னா ரிவைஸ் பண்ணணும். அதனாலதான் நான் இந்த லெசனுக்கு ஒரு டீடைல்டான மைண்ட் மேப் உனக்கு அனுப்பிச்சிருக்கேன். இந்த லெசன்ல என்னென்ன கண்டென்ட் இருக்கு அப்படிங்கிற அந்த ஷீட் இருக்கும். பேக் சைட்ல ஒரு கண்டென்ட்டுக்கும் டீடைல்டான மைண்ட் மேப் போட்டிருப்பேன். ஸோ அதனால நீ ஃபுல் நோட்ஸ் எடுத்து பார்க்கலனாலும் மைண்ட் மேப்பை கரெக்டா வச்சுக்கிட்டேன்னா கம்ஃபர்டபுளா இருக்கும். ஸோ இந்த வீக், அதாவது இன்னைக்கும் மண்டே கிளாஸ்லயும் நம்ம ஆல்மோஸ்ட் சிலபஸ் முடிச்சுட்டு அடிஷனல் ப்ராப்ளம்ஸ்குள்ள போயிடுவோம். அடிஷனல் ப்ராப்ளம்ஸ்லாம் நம்மளுக்கு ஃபார்முலாஸ் தேவைப்படுறப்பெல்லாம் நம்ம மைண்ட் மேப்ல இருந்து ஃபார்முலாஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். சில நேரங்கள்ல உனக்கு ஃபார்முலா தேவைப்படுது, ஞாபகம் வந்திருக்காதுன்னு என் மனசுக்கு பட்டுச்சு அப்படின்னா, இப்ப நான் உன்னை நேரா பார்த்தேன்னா கண்ணை பார்த்து கண்டுபிடிச்சுமா. ஸோ இப்போ ஆன்லைன் கிளாஸ்ங்கிறதுனால அதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா, சரி தேவைப்படுது அப்படின்ட்டு ரிவைஸ் பண்ணி போவேன். ஸோ அப்போ அடிஷனல் ப்ராப்ளம்ஸ் பாக்குறப்ப இன்னும் லெசன் என்ன ஆகும்னா ஸ்ட்ரென்தன் ஆகும். ஸோ பிளான் பண்ண மாதிரி நெக்ஸ்ட் வீக் எண்டு நம்மளுக்கு கண்டிப்பா என்ன ஆயிரும் அப்படின்னா இந்த லெசன் முடிஞ்சிடும். ஸோ மித்த டீடைல்ஸ்லாம் நான் உனக்கு வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்றேன். நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லணும், அதெல்லாம் நான் உனக்கு என்ன பண்றேன்னா வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்றேன். இப்ப நாம என்ன பண்ணலாம்னா நெக்ஸ்ட் டைட்டில் போலாம். அதாவது சவுண்டை பத்தி நாம இன்னும் சில விஷயங்கள் படிக்கணும். ப்ராபப்ளி இதான் கடைசி டைட்டில் அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இன் சவுண்ட், அதுக்கு பேர் ஸ்டாண்டிங் வேவ். ஸ்டாண்டிங் வேவ்னா என்ன? ரெண்டு ஆப்போசிட் வேவ் ஆட் பண்ணோம்னா அதான் ஸ்டாண்டிங் வேவ். டூ ஆப்போசிட்லி வேவ் ஆடட் டுகெதர், அதுக்கு பேர் தான் என்னது? ஸ்டாண்டிங் வேவ். நான் நேரா அந்த ஸ்லைடுக்கு போயிடுறேன். ஒரு வேவ் ஃபார்வர்ட்ல போகணும், இன்னொரு வேவ் ரிவர்ஸ்ல போகணும். இந்த ஃபார்வர்ட் வேவையும் ரிவர்ஸ் வேவையும் ஆட் பண்ணிட்டா அதை நம்ம ஸ்டாண்டிங் வேவ் அப்படின்னு சொல்லலாம். இங்க பாருங்க, இது ஃபார்வர்ட் வேவ். இந்த வேவ் ப்ராபப்ளி இந்த இடத்துல பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுறப்ப ரிவர்ஸ் வேவ் இப்படி வரும். ரிவர்ஸ் வேவை நீங்க இந்த பக்கத்துல இருந்து வரையலாம், இல்ல இந்த இடத்துல இருந்து கூட நீங்க ரிவர்ஸ் வேவை இப்படி வரையலாம். ஸோ இது ஃபர்ஸ்ட் வேவ் ஃபார்வர்ட் வேவ், செகண்ட் வந்து ரிவர்ஸ் வேவ். இது ரெண்டும் ஆட் ஆகி ப்ரொடியூஸ் ஆகிற இந்த ரிசல்ட் தான் ஸ்டாண்டிங் வேவ். ஸ்டாண்டிங் வேவோட லுக் இப்படிதான் இருக்கும். இதை ஸ்டாண்டிங் வேவ் அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா ஸ்டேஷனரி வேவ் அப்படின்னு கூட சொல்லலாம். இதையே ஸ்டேஷனரி வேவ்னு சொல்றோம் அப்படின்னா, இது அப்படியே என்ன ஆகும் அப்படின்னா, அதாவது இது வந்து அப்படியே பாக்குறதுக்கு நின்றுகிட்டு இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலை நம்மளுக்கு என்ன பண்ணணும்னா கிரியேட் பண்ணும். பூரி உப்புன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அப்பியரன்ஸ்ல வேவ் டயக்ராம் இருக்கும். ரியல் டைம்ல இந்த ஸ்டாண்டிங் வேவ் எப்படி தெரியும் அப்படின்னா, ஐடியலா இருக்கிற மாதிரி, ஸ்டேஷனரியா இருக்கிற மாதிரி ஒரு லுக்கை நம்மளுக்கு என்ன பண்ணா கிரியேட் பண்ணும். இதுல இந்த ரெண்டு வேவ், ஒன்னு ஃபார்வர்ட் வேவ், இன்னொன்னு ரிவர்ஸ் வேவ், ரெண்டு வேவையும் ஆட் பண்ணா வர ரிசல்ட்டை நாம வரைஞ்சிருக்கோம். இந்த ரிசல்ட்ல எங்க லெஸ்ஸர் அமௌண்ட் ஆஃப் ரிசல்ட் இருக்கோ அதை நோடுன்னு சொல்லுவாங்க, எங்க கிரேட்டர் அமௌண்ட் ஆஃப் ரிசல்ட் இருக்கோ அதை ஆன்டி நோடுன்னு சொல்லுவாங்க. அப்ப ஸ்டாண்டிங் வேவ்ல நோடையும் ஆன்டி நோடையும் மார்க் பண்ணணும். லெஸ்ஸர் ரிசல்ட் நோடு, கிரேட்டர் ரிசல்ட் ஆன்டி நோடுன்னு சொல்றேன். ஆன்டி நோட நீ மேலையும் மார்க் பண்ணலாம், கீழையும் மார்க் பண்ணலாம், எங்க வேணாலும் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணணும். இது நோடு, இது ஆன்டி நோடு, ரிசல்ட் இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு மேத்தமெட்டிக்கல் எவிடன்ஸ் இருக்கு. நான் அந்த ப்ரூஃபையும் உனக்கு தனியா ஷேர் பண்ணிருக்கேன். பீட் அண்ட் ஸ்டாண்டிங் வேவோட மேத்தமெட்டிக்கல் ப்ரூஃபை ஷேர் பண்ணிருக்கேன். அது நம்மளுக்கு தேவைப்படாது. அதனால நம்ம எல்லாம் முடிச்சுட்டு ஒரு அடிஷனல் செஷன்ல அதை பத்தி நம்ம பார்க்கலாம். அது எசென்சியல் கிடையாது. சும்மா அதுல என்ன இருக்குன்னு நான் சொல்லுவேன், சொல்லாமலாம் விட மாட்டேன். ஸோ அப்ப பாத்துக்கலாம். ஸோ இன்டர்ஃபரன்ஸ், பீட், ஸ்டாண்டிங் வேவ் மூணுக்குமே மேத்தமெட்டிக்கல் ப்ரூஃப் நம்மளுக்கு கண்டிப்பா தேவை கிடையாது. இருந்தாலும் நம்ம சேஃப்டிக்கு அதை பத்தி பார்ப்போம். அது தேவைப்படுறப்ப பார்த்துக்கலாம், தேவைப்படாது கடைசியா எல்லாத்தையும் முடிச்சுட்டு பார்த்துக்கலாம். இப்படிதான் ஸ்டாண்டிங் வேவ் வரையணும். ஸ்டாண்டிங் வேவ் நீங்க வரைஞ்சிட்டீங்க அப்படின்னா நோடு, ஆன்டி நோடு மார்க் பண்ணணும். இன்னொன்னு மார்க் பண்ணணும். அதுக்கு நான் என்ன பண்றேன்னா ஒரு ஸ்டாண்டிங் வேவ் எடுக்கிறேன். இதுல வந்து கொஞ்சம் நிறைய இருக்கு. அப்படி இல்லாம நான் ஒரு வேவ் எடுக்கிறேன், இந்த அளவுக்கு எடுக்கிறேன். இதான ஒரு வேவ். இப்ப கர்சர் நல்லா பாருங்க, நான் ஆரிஜின்ல ஸ்டார்ட் பண்ணி ஃபார்வர்ட் ஒரு வேவ் காமிக்கிறேன், ஆரிஜின்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ரிவர்ஸ் ஒரு வேவ் காமிக்கிறேன். அப்ப இந்த ரெண்டு வேவும் ஆட் ஆகி ப்ரொடியூஸ் ஆகுற ரிசல்ட் ஸ்டாண்டிங் வேவ். அதுவும் ஒரு சிங்கிள் வேவ் தான். அதை மட்டும் நான் இப்ப என்ன பண்ணிருக்கேன்னா வரைஞ்சிருக்கேன். பாருங்க, நீங்க இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, இது ஒன் வேவா இருக்கிறதுனால நீங்க ஒன்னு ஃபார்வர்ட் மட்டும் பாருங்க, இல்லைன்னா ரிவர்ஸ் மட்டும் பாருங்க. ரெண்டையும் பார்த்து கன்ஃபியூஸ் ஆக வேணாம். இல்லைன்னா நியூமரேட்டர் மட்டும் பாருங்க, இல்லைன்னா டினாமினேட்டர் செக்மெண்டா பாருங்க. ஏதாவது ஒரு செக்மெண்ட் இல்ல ஒரு வேவை பாருங்க. நான் ஃபார்வர்ட் வேவை பாக்குறேன். பாருங்களேன், இது ஒன் வேவ். ஒன் வேவுக்கான வேவ் லென்த் வந்து லாம்டா. அதே மாதிரி நான் இங்க ஒரு கட்டிங்ஸ் போட்டேன் அப்படின்னா ஹாஃப் வேவ் வரும்.
ஹாஃப் வேவுக்கான வேவ் லென்த் வந்து λ/2. இந்த நோடோட நான் கட் பண்ணா λ/2 வருது. அப்புறம் இதே மாதிரி இங்க ஒரு கட்டிங் போட்டேன்னா இது குவார்டர் வேவ்னு நம்மளுக்கு கிளியரா தெரியுது. குவார்டர் வேவ் λ/4 எழுதணும். அப்ப இந்த ஸ்டாண்டிங் வேவ் டயக்ராம்ல எங்க ஃபுல் வேவ் இருக்கு, எங்க ஹாஃப் வேவ் இருக்கு, எங்க குவார்டர் வேவ் இருக்குன்னு உனக்கு தெரியணும். அதை கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சிட்டா அடுத்த டைட்டில் ஆர்கன் பைப். அது ரொம்ப ஈஸியா படிச்சிடலாம். அதுல எந்த கஷ்டமும் இருக்காது. ஃபுல் வேவ்ங்கிறது என்ன அப்படின்னா லாம்டா, அது இப்படி இருக்கிறதா ஃபுல் வேவ். ஹாஃப் வேவ் λ/2, குவார்டர் வேவ் என்ன அப்படின்னா λ/4. ஸோ இதான் ஸ்டாண்டிங் வேவோட ரெப்ரஸன்டேஷன். ஸ்டாண்டிங் வேவ்ல λ, λ/2, λ/4 மார்க் பண்ணும். இப்ப பாருங்களேன், இந்த ஆன்டி நோட்ல இருந்து இந்த நோட் வரையும் குவார்டர் வேவ், அப்ப இது ஒரு λ/4. இந்த நோட்ல இருந்து ஆன்டி நோட் வந்து இன்னொரு குவார்டர் வேவ், அப்ப அது ஒரு λ/4. இந்த ஆன்டி நோட்ல இருந்து இந்த நோட் வரையும் ஒரு குவார்டர் வேவ், அப்ப அது ஒரு λ/4. நீ எய்தர் மேல இருக்கிற செக்மெண்ட்டை பாரு, இல்லைன்னா கீழே இருக்கிற செக்மெண்ட்டை பாரு, இல்லைன்னா ஃபார்வர்ட் ஆர் ரிவர்ஸ், ஏதாவது ஒரு சைடு பாரு. எல்லாத்தையும் பார்த்து குழப்பிக்க தேவையில்ல, எல்லாத்தையும் பார்த்து ஆட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சைடை பார்த்து நீ λ, λ/2, λ/4 மார்க் பண்ணா போதும். அவ்வளவுதான். இதுதான் ஸ்டாண்டிங் வேவ்ல நம்மளுக்கு தேவையானது. ஃபார் எக்ஸாம், ஃபார் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு இது போதும். இருந்தாலும் சேஃப்டிக்கு இதோட ரிசல்ட்டோட ப்ரூஃபை நாம என்ன பண்ணலாம்னா கடைசி செஷன்ல, கடைசியா லெசன் முடிஞ்சிருச்சுன்னு நான் சொல்றதுக்கு முன்னாடி பாத்துக்கலாம். இப்ப ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். இதுல நீங்க டவுட் இல்லைன்னா சேட் பண்ணுங்க, நான் அடுத்த செக்மெண்ட் மூவ் பண்ணிடுறேன். நீங்க டவுட் இல்லைன்னா சேட் பண்ணாதான் எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். ஸோ டவுட் இல்லைன்னா சேட் பண்ணிருங்க, நான் அடுத்தது மூவ் பண்ணிடுறேன். சரி, இப்ப நாம ஆர்கன் பைப் படிக்க போறோம். ஸோ ஆர்கன் பைப் படிக்க போறோம். ஆர்கன் பைப்ல ரெண்டு விதமான ஆர்கன் பைப் இருக்கு. முதல்ல க்ளோஸ்ட் ஆர்கன் பைப்பு, ஒரு உருளை இல்ல நீளமான பைப்பு. இந்த பைப்போட லென்த் வந்து L. இதுல ஒரு சைடு க்ளோஸ் ஆயிருந்ததுன்னா அதுக்கு பேர் க்ளோஸ்ட் ஆர்கன் பைப். இந்த பைப்ல ஏர் ஃபுல்லா இருக்கணும். ஏர் தான் இம்பார்ட்டன்ட், ஏர் தான் அக்கௌண்டபிள். ஸோ ஏர் ஃபுல்லா இருக்கணும். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ரெஃபரன்ஸ் லைனை இந்த பைப்ல போட்டுட்டு இந்த இடத்துல நம்மளோட வாயை வச்சு இந்த ஏரை ப்ளோ பண்ணணும். அப்படி பைப்ல இருக்கிற ஏரை ப்ளோ பண்ணீங்கன்னா, ஊதுனீங்கன்னா மேல ஒரு வேவ் கிடைக்கும், கீழேயும் ஒரு வேவ் கிடைக்கும். மேல இருக்கிற வேவ் ஃபார்வர்ட்லையும் கீழே இருக்கிற வேவ் ரிவர்ஸ்லயும் வரும். ஃபார்வர்ட் வேவும் ரிவர்ஸ் வேவும் ஆட் ஆயிருச்சுன்னா அந்த இடத்துல எனக்கு ஸ்டாண்டிங் வேவ் ப்ரொடியூஸ் ஆகும். ஸ்டாண்டிங் வேவ்ல கிரேட்டர் ரிசல்ட் இருக்கிற சைடு வந்து ஆன்டி நோடு, லெசர் இருக்கிற சைடு வந்து நோடு. அப்ப ஆன்டி நோடையும் நோடையும் மார்க் பண்ணிடணும். நீங்க ஊதுறப்ப சும்மா இஷ்டத்துக்கு ஊதக்கூடாது, ப்ராப்பரா ஊதணும். ஸோ இந்த மாதிரி எப்படி ஊதணுங்கிறத நம்ம அடுத்தடுத்த டயக்ராம்ல இன்னும் தெளிவா புரிஞ்சுக்கலாம். இப்படி ஊதுறதுனால என்ன நடக்கும் அப்படிங்கிறதையும் தெளிவா புரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலா இங்க இருக்கிற ஏரை நீங்க ப்ளோ பண்ணீங்கன்னா ஏர் பார்ட்டிகல் கம்ப்ரஸ் ஆகும். ஏர் பார்ட்டிகல் கம்ப்ரஸ் ஆகுறப்ப அதுல வேவ் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த வேவ் வந்து பைப்போட மேல் பகுதியிலேயே வரும், கீழ் பகுதியிலேயே வரும். ரெண்டு வேவும் ஆப்போசிட்ல இருக்கும். அதனால ஆட் ஆகி எனக்கு என்ன ஆகும்னா இந்த மாதிரி ஒரு ரிசல்ட் தெரியும். ஸோ இதுல மேக்சிமம் ரிசல்ட் இருக்கிற சைடு ஆன்டி நோடு, மினிமம் ரிசல்ட் இருக்கிற சைடு நோடு. ஸோ அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. அப்ப இப்ப என்ன பண்ணா இந்த டயக்ராம அனலைஸ் பண்ணோம். ரொம்ப ஈஸியா அனலைஸ் பண்ணலாம். ஃபார் பைப் லென்த் L எனக்கு குவார்டர் வேவ் இருக்கு. இது குவார்டர் வேவ்னு சொல்லலாம். இது குவார்டர் வேவ்னு உனக்கு புரியும், ஏன்னா அதுக்கு தான் நான் ரெஃபரன்ஸ் ஸ்டாண்டிங் வேவ் நடத்தியிருக்கேன். ஸோ அப்ப இது குவார்டர் வேவ்னு சொல்லலாம். குவார்டர் வேவ்னா λ/4. அப்ப ஃபார் பைப் லென்த் L எனக்கு குவார்டர் வேவ் கிடைச்சிருக்கு. குவார்டர் வேவ்னா λ/4. இதுல இருந்து லாம்டா கண்டுபிடிச்சா 4L வந்து. இது வந்து வேவ். ஃபார் எனி வேவ் வெலாசிட்டியோட ஃபார்முலா லாம்டா இன்டு n. இதுல இருந்து n கண்டுபிடிச்சா v/λன்னு வரும். லாம்டாவுக்கு பதில் நான் 4Lன்னு போட்டேன். அப்ப எனக்கு v/4L அப்படின்னு ஆன்சர் வருது. இந்த ஆன்சருக்கு ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு பேரு. இந்த க்ளோஸ்ட் ஆர்கன் பைப்ல நான் ரெண்டு டயக்ராம் முடிக்கிற வரையும் நீங்க கொஞ்சம் கவனிக்கணும். அப்படி ரெண்டு டயக்ராம் முடிச்சாதான் ரெண்டையும் கம்பேர் பண்ணி என்னென்ன பாயிண்ட்ஸ் இதுல சொல்ல முடியுமோ, இதுக்கு பிகைண்ட் என்னென்ன ஸ்டோரி இருக்கோ அதெல்லாம் என்னால கிளியர் பண்ண முடியும். இப்போதைக்கு ஒரு விஷயம், க்ளோஸ்ட் ஆர்கன் பைப்னா பைப்போட ஒரு சைடு க்ளோஸ் ஆயிருக்கும். ஏர் கண்டிப்பா பைப்ல இருக்கணும்.
நீங்க இந்த பக்கம் வாயை வச்சு ஏரை ஊதணும். அப்படி ஊதுனா ஏர் பார்ட்டிகல் கம்ப்ரஸ் ஆகும். அப்படி கம்ப்ரஸ் ஆகுறதுனால உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா வேவ்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். அது பைப்போட மேல் பகுதியிலே வரும், கீழ் பகுதியிலே வரும். மேல் பகுதியில வர்ற வேவும் கீழ் பகுதியில வர வேவும் ஆப்போசிட்ல இருந்து ஆட் ஆகி உங்களுக்கு ஸ்டாண்டிங் வேவா மாறிடும். இதுல கம்மி ரிசல்ட்ட நோடுன்னு சொல்லலாம், அதிகமான ரிசல்ட்ட ஆன்டி நோடுன்னு சொல்லலாம். இப்ப எனக்கு எவ்வளவு வேவ் கிடைச்சிருக்குன்னா குவார்டர் வேவ் கிடைச்சிருக்கு. சோ பைப்போட லென்த்துக்கு எனக்கு குவார்டர் வேவ் வந்திருக்குன்னு எழுதியிருக்கேன். இதுல இருந்து லாம்டா கண்டுபிடிச்சா 4Lன்னு வந்துடும். இது வந்து வேவ், ஸ்டாண்டிங் வேவும் வேவ் தான். ஃபார் எனி வேவ் வெலாசிட்டியோட ஃபார்முலா லாம்டா இன்டு n. இது வந்து n கண்டுபிடிச்சா v பை லாம்டான்னு வரும். விக்கு பதில் என்ன அப்படின்னா v, லாம்டாவுக்கு பதில் 4Lன்னு போட்டிருக்கேன். இந்த nங்கிறது ஃப்ரீக்வன்சி, அதை நான் இப்ப ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சின்னு கால் பண்றேன். இது க்ளோஸ்ட் ஆர்கன் பைப்ல ஃபர்ஸ்ட் கேஸ். அடுத்த கேஸ் போவோம். இப்ப செகண்ட் கேஸ்லயும் நீங்க இதே பைப் தான் எடுத்துக்கிறணும். இங்க ஏரை ப்ளோ பண்ணதோட கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தியா ஏரை ப்ளோ பண்ணும், இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லா ஏரை ப்ளோ பண்ணும். அப்ப செகண்ட் கேஸ் என்ன ஆகும் அப்படின்னா, நல்லா பாருங்களேன், போன டயக்ராம்ல நான் என்ன பைப் எடுத்துக்கிட்டேன்னா அதே பைப்ல இருந்து தான் இங்கேயும் எடுத்திருக்கேன். இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லா ப்ளோ பண்றப்ப ஒரு குவார்டர் வேவும் ஒரு ஹாஃப் வேவும் வரும். எப்படி மேல் பகுதியில ஃபார்வர்ட்ல ஒரு குவார்டர் வேவ் ஒரு ஹாஃப் வேவ் கிடைச்சிச்சோ, அதே மாதிரி ரிவர்ஸ்லயும் ஒரு குவார்டர் வேவும் ஒரு ஹாஃப் வேவும் கிடைக்கும். இப்ப இந்த ஃபார்வர்ட் வேவும் ரிவர்ஸ் வேவும் ஆட் ஆகி உங்களுக்கு இங்க ஸ்டாண்டிங் வேவ் ரிசல்ட் வந்துடும். இதுல அதிகமா இருக்கிற இடம் வந்து ஆன்டி நோடு, கம்மியா இருக்கிற இடம் வந்து நோடு, அதிகமா இருக்கிற இடம் ஆன்டி நோடு, கம்மியா இருக்கிற இடம் நோடு. இப்ப இதை அனலைஸ் பண்ணணும். அப்படி அனலைஸ் பண்றப்ப ஃபார் என்டையர் பைப் லென்த் எனக்கு ஒரு குவார்டர் வேவும் ஒரு ஹாஃப் வேவும் கிடைச்சிருக்கு. குவார்டர் வேவுக்கு லாம்டா பை 4, ஹாஃப் வேவுக்கு லாம்டா பை 2. இப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணா 3 லாம்டா பை 4 வரும். இதுல இருந்து லாம்டா கண்டுபிடிச்சா எனக்கு 4L பை 3 வருது. பட் எனக்கு தேவை வேவ் ஃப்ரீக்வன்சி. ஃப்ரீக்வன்சியோட ஃபார்முலா v பை லாம்டா. லாம்டாவுக்கு பதில் நான் 4L பை 3ன்னு போட்டா எனக்கு 3v பை 4Lன்னு வருது. இதுக்கு பேர் ஃபர்ஸ்ட் ஓவர்டோன்னு சொல்லுவோம். இப்படி அடுத்தடுத்து வரும். நான் அடுத்த டயக்ராமும் உங்களுக்கு வரைஞ்சு காமிப்பேன். அதுக்கு முன்னாடி ஆர்கன் பைப்னா என்ன, இது எங்க இருக்கு? பைப் மாதிரி இருக்கிற இல்ல நீளமா இருக்கிற உருளையா இருக்கிற மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே ஆர்கன் பைப் தான். அப்ப ஃப்ளூட்டு, நாதஸ்வரம், ட்ரம்பட், இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே ஆர்கன் பைப் தான். இப்ப என்கிட்ட ஒரு ஃப்ளூட் இருக்கு. அதுல ஒரு சைடு க்ளோஸ் ஆயிருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணுங்க. இப்ப சில மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ல ஒரு சைடு க்ளோஸ் ஆயிருக்கும், சிலது வந்து ஓப்பனா இருக்கும். இப்ப நம்ம க்ளோஸ்ட் பைப் பாக்குறதுனால க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. நீங்க உள்ள இருக்கிற ஏரை ப்ளோ பண்ணணும். ப்ளோ பண்ணா ஏர் வந்து கம்ப்ரஸ் எக்ஸ்பேண்ட் ஆகுறதுனால சம் வேவ்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த பைப்போட மேல் பகுதியிலையும் வேவ் வரும், கீழ் பகுதியிலையும் வேவ் வரும். இப்ப இந்த வேவ் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு சூட்டபிளா நீங்க ப்ளோ பண்ணணும், இர்ரெகுலரா ப்ளோ பண்ணக்கூடாது. நான் இப்ப ஃபண்டமெண்டல்னு ஒண்ணு சொன்னல, அந்த மாதிரி ப்ளோ பண்ணணும். இல்ல ஃபர்ஸ்ட் ஓவர்டோன் இப்ப நடத்திருக்கிற மாதிரி ப்ளோ பண்ணணும், வேற எந்த மாதிரியும் ப்ளோ பண்ணக்கூடாது. இந்த பைப்ல அங்கங்க ஓட்ட போட்டிருப்பாங்க. நீங்க ஊதுறப்ப என்ன பண்ணா அந்த ஹோலை லாக் பண்ணிட்டு தான் ஊதணும். அந்த ஹோல் ப்ராபபிளி எங்க இருக்கும் அப்படின்னா எங்க ஆன்டி நோட் இருக்கும் அங்க இருக்கும். இங்க பாருங்களேன், இப்ப இந்த ஃபர்ஸ்ட் ஓவர்டோன் டயக்ராம்ல இந்த இடத்துல ஆன்டி நோட் இருக்கு. இது ஒரு ஃப்ளூட்டா இமேஜின் பண்ணுங்க. அப்ப இங்க ஒரு ஹோல் இருக்கு. அப்ப இந்த ஹோல்ல இருந்து சவுண்ட் வெளியே வரும். நீங்க வந்து ஏரை இந்த சைடு ப்ளோ பண்றப்ப இந்த ஹோலை லாக் பண்ணிக்கிறணும் உங்க விரலை வச்சு. சவுண்ட் வரும் அப்படின்னு உங்க மனசுக்கு படுறப்ப நீங்க என்ன பண்ணணும்னா கரெக்டா இந்த விரலை ஓபன் பண்ணா இதுல இருந்து வெளியே என்ன ஆகும்னா சவுண்ட் வரும். இப்படிதான் என்ன பண்றாங்கன்னா நாதஸ்வரம், ஃப்ளூட் எல்லாத்துலயுமே சவுண்டை கிரியேட் பண்றாங்க. எல்லா பைப் பேஸ்டு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லயும் சவுண்ட் கிரியேட் ஆகிற லாஜிக் தான். எங்கெல்லாம் ஆன்டி நோட் இருக்கோ அங்கெல்லாம் ஹோல் போட்டிருப்பாங்க. நம்ம அந்த ஹோலை லாக் பண்ணிக்கிறணும். சவுண்ட் வேணும் அப்படின்னு நாம ஆசைப்பட்டா அதை ஓபன் பண்ணி விட்டுறணும். நீ இர்ரெகுலராலாம் ஊதுனா இங்க ஆன்டி நோட் வராது. நீ ரெகுலரா ஊதணும். மொதல் ஆக்டிவிட்டி ஃபண்டமெண்டல், அதோட கொஞ்சம் பவர்ஃபுல்லா ஊதுனா ஃபர்ஸ்ட் ஓவர்டோன். இப்படி இல்லாம நீ வேற மாதிரி ஊதக்கூடாது. வேற மாதிரி ஊதுனா உனக்கு சவுண்ட் வராது, வெறும் காத்து தான் வரும். இங்க நாம நிறைய விஷயங்களை இன்னும் கொஞ்சம் தெளிவா புரிஞ்சுக்கிறோம். இப்போ ஃப்ளூட்ல நாம ஸ்பீச்சை கிரியேட் பண்ணல. ஃப்ளூட்ல நான் கத்தி சவுண்டை கிரியேட் பண்ணல. ஃப்ளூட்டு, நாதஸ்வரம் இது எல்லாத்துலயும் நம்ம ஊதுறோம், ஏரை தான் ப்ளோ பண்றோம். ஸோ அதனால சம் வேவ்ஸ் வருது. அந்த வேவ் ஆப்போசிட்ல டிராவல் ஆகி ஆட் ஆகுது. அதுல மேக்சிமம் ரிசல்ட் வர இடத்துலலாம் நாம ப்ராப்பரா ஹோல் போட்டு வச்சிருந்தோம்னா அந்த ஹோல் இருக்கிற இடத்துலதான் மேக்சிமம் ரிசல்ட் வரும். அந்த மாதிரி நாம ஊதுனோம்னா அப்ப அந்த ஹோல்ல இருந்து என்ன ஆகும்னா சம் சவுண்ட், சம் ஆடியோ நம்மளுக்கு என்ன ஆகும்னா வெளியே கிடைக்கும். இப்படிதான் பைப் வேலை செய்யுது, இப்படிதான் ஃப்ளூட் எல்லாமே வேலை செய்யுது.
முன்னாடி எல்லாம் விறகு அடுப்பு தான் இருக்கும். அதுல அடிக்கடி அணைஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு ஊதுகுழல் எடுத்து ஊதி என்ன பண்ணுவாங்கன்னா ஃபயர் பண்ணுவாங்க. நான் சின்ன வயசுல அந்த மாதிரி ஊதி இருக்கேன். எனக்கு ஊதுனா காத்து தான் வரும். இதே எங்க பாட்டி ஊதுறப்ப மட்டும் சவுண்ட் வரும். அது எப்படின்னா பிராக்டிஸ். நான் இப்ப ஒரு மியூசிஷியன்ட்ட போய் இது வந்து ஃபர்ஸ்ட் ஓவர் டோன், இது ஃபண்டமெண்டல் அப்படின்னா அவங்களுக்கு ஒன்றும் புரியாது. அவங்க ஸ்வரம் அப்படிங்கிற அந்த பேஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா அதை லேர்ன் பண்ணி பிராக்டிஸ் பண்ணி ஊதுவாங்க. நீ நாதஸ்வரம் ஊதுறவங்களோட ஃபேஸ் எல்லாம் பாரு, முகம்லாம் வைப்ரேட் ஆகும். அந்த அளவுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஏரை ப்ளோ பண்றதுல கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அந்த கண்ட்ரோல் இருந்தாதான் இந்த மாதிரியான வேவ்ஸ் வரும். இந்த மாதிரியான வேவ் வந்தாதான் சவுண்ட் வரும். சும்மா ஏனோ தானோ ஊதுனா சவுண்ட் வராது. நாம அதே நாதஸ்வரத்தை எடுத்து ஊதி பார்த்தா நம்மளுக்கு சவுண்ட் வராது. அப்படியே வந்தாலும் அது ப்ராப்பரான ரிதம்ல இருக்காது. சோ அது மாதிரிலாம் நடக்கணும் அப்படின்னா இப்படிதான் ஊதணும் அப்படின்னு சொல்றாங்க. நான் போய் அவங்கள்ட்ட சொல்ல முடியாது. சயின்ஸை கத்துக்கிட்டு நான் போய் சொல்ல முடியாது இப்படிதான் ஊதணும், இப்படி ஊதுனாதான் சவுண்ட் வரும்னு சொல்ல முடியாது. அதுக்கு பதில் அவங்க பிராக்டிஸ் பண்ணி அந்த மாதிரி ஊதுவாங்க. நாம ஒண்ணு பண்ணலாம். அவங்க ஊதுனதுல என்ன டோன் இருக்கு, ஃபண்டமெண்டலா, ஃபர்ஸ்ட் ஓவர் டோனா, செகண்ட் ஓவர் டோனா அப்படிங்கறத நாம என்ன பண்ணலாம், கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிக்கலாம். அப்ப சில பைப்பை ஊதுறப்ப சவுண்ட் வருது, அது ஏன்னு கண்டுபிடிக்கிறாங்க. அதுதான் இந்த கான்செப்ட். கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இதை வச்சு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் டிசைன் பண்றாங்க. மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் டிசைன் பண்ணதுக்கு அப்புறம் அதை பிராக்டிஸ் பண்ணி வேற மாதிரி ஊத ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படி ஊதுனா இதே ரிசல்ட் வரும். இதுதான் லாஜிக். ஸோ அப்ப எல்லா மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் இந்த சாப்டரோட எல்லா ஃபண்டமெண்டல்ஸை பேஸ் பண்ணி தான் டிசைன் பண்ணிருக்காங்க. அது பர்டிகுலரா இந்த மாதிரியான பைப்ஸ் எல்லாமே இப்ப சொல்ற லாஜிக் தான், ஸ்டாண்டிங் வேவ் லாஜிக் தான். ஸோ அதை வச்சுதான் என்ன பண்றாங்க அப்படின்னா ப்ரொடியூஸ் பண்றாங்க. இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம்ப்பா. இன்னும் இருக்கு, இதுல இன்னும் இருக்கு, இன்னும் கொஞ்சம் படிக்கணும். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம். இதுல ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். ஸோ இதுல ஃபண்டமெண்டல்ல பாத்தீங்கன்னா குவார்டர் வேவ் தான் வரும். ஃபர்ஸ்ட் ஓவர் டோன்ல பாத்தீங்கன்னா இன்னொரு ஹாஃப் வேவ் அடிஷனலா செஞ்சிருக்கும். ஃபண்டமெண்டல்ல பாருங்களேன், குவார்டர் வேவ் தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஓவர் டோன்ல இன்னொரு ஹாஃப் வேவ் அடிஷனலா சேர்ந்து, இதே மாதிரி அடுத்தடுத்த ஓவர் டோன்லயே ஹாஃப் வேவ் சேர்ந்துகிட்டே வரும். இன்னொரு க்ளூ என்ன அப்படின்னா, இது ஒரு க்ளூ, அடுத்தடுத்த ஓவர் டோன்லயே ஹாஃப் சேர்ந்துகிட்டே வரணும். இன்னொரு க்ளூ என்ன அப்படின்னா, எந்த சைடு பைப்போட ஓப்பனிங் இருக்கோ அங்கிட்ட ஆன்டினோட் தான் வரும். இது மறந்துடாதீங்க, இதுவே சம்டைம்ஸ் கொஸ்டினா வரும். எந்த சைடு பைப்போட ஓப்பனிங் இருக்கோ அந்த பக்கம் ஆன்டினோட் தான் வரும், வேற எதுவுமே வராது. ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம். டவுட் இல்லைன்னா சேட் பண்ணுங்க, நம்ம அடுத்த ஸ்டெப் போயிடலாம். ஏதாவது டவுட் இருக்கா? டவுட் இருக்கா ஏதாவது? நீங்க வந்து உங்க கையில இருக்கிற நோட்ஸை பார்த்து கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க. நான் நடத்தின வரை ஏதாவது டவுட் இருந்தா மட்டும் கேளுங்க. இஃப் நாட்னா நம்ம நெக்ஸ்ட் போயிடலாம். டவுட் இல்லைன்னா சேட் பண்ணுங்க. சரி, அப்ப நம்ம அடுத்து மூவ் பண்ணலாம். ஸோ அடுத்து வந்து என்ன அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டேஜ், மூணாவது டயக்ராம். செகண்ட் கேஸோட இதுல இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லா ஊதணும். அப்படி ஊதுனா என்ன ஆகும் அப்படின்னா, முதல்ல ஒரு குவார்டர் வேவ், அப்புறம் ஒரு ஹாஃப் வேவ், அகைன் ஒரு ஹாஃப் வேவ் வரும். அதே மாதிரி பாட்டம் சைட்ல இருந்தும் ஒரு குவார்டர் வேவ், ஒரு ஹாஃப் வேவ், அகைன் ஒரு ஹாஃப் வேவ். இதுல ரிசல்ட் ஜாஸ்தியா இருக்கிற இடம் ஆன்டினோடு, கம்மியா இருக்கிற இடம் நோடு. அப்ப இது ஆன்டினோடு, இது நோடு, இது ஆன்டினோடு, இது நோடுன்னு வரும். ஃபார் பைப் லென்த் எல் எனக்கு முதல்ல ஒரு குவார்டர் வேவ் வந்திருக்கு, அதுக்கு λ/4. அடுத்து ஒரு ஹாஃப் வேவ் வந்திருக்கு, அதுக்கு ஒரு λ/2. அகைன் ஒரு ஹாஃப் வேவ் வந்திருக்கு, அதுக்கு ஒரு λ/2. நீங்க ஏதாவது ஒரு சைட்ல உள்ள வேவை பாருங்க, இல்லைன்னா டாப் மட்டும் பாருங்க, ரெண்டையுமே பார்த்து கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா 5 λ/4 வரும். இதுல இருந்து லாம்டா கண்டுபிடிச்சா 4l/5 வருது. பட் எனக்கு ஃப்ரீக்வன்சி வேணும். ஃப்ரீக்வன்சியோட ஃபார்முலா என்ன அப்படின்னா v/λ. v/λவுக்கு பதில் 4l/5. அப்போ 4l/5 போட்டா 5 மேல போயிடும். இது வந்து செகண்ட் ஓவர் டோன் சொல்லுவோம். ஸோ நம்ம கேஷுவலா ஊதுனது ஃபண்டமெண்டல், அதுக்கு அடுத்து வந்தது ஃபர்ஸ்ட் ஓவர் டோன், இப்போ வந்து இருக்கிறது செகண்ட் ஓவர் டோன். ஸோ அவ்வளவுதான். இந்த ஃபண்டமெண்டல்ல பாத்தீங்கன்னா v/4l ஆன்சர் வந்திருக்கும்.
ஃபர்ஸ்ட் ஓவர்டோன்ல பாத்தீங்கன்னா 3v/4l வந்திருக்கும். செகண்ட் ஓவர்டோன் பாத்தீங்கன்னா 5v/4l வந்திருக்கு. ஸோ அப்ப வந்திருக்கிற ஆன்சரை வச்சு நம்மளுக்கு ஐடியா தெரியுது. 1 3 5 இப்படி வருது, ஆல்டர்னேட்டா வருது. அப்ப அடுத்து வந்து 7 இருக்கும், 7v/4l. அதுக்கு அடுத்து 9v/4l. ஸோ இங்க இருக்கிற ரிசல்ட்டை வச்சு நம்மளால என்ன பண்ண முடியுது அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன அப்படிங்கிறத ப்ரிடிக்ட் பண்ண முடியுது. இந்த ஃபண்டமெண்டல் ஃபர்ஸ்ட் ஓவர்டோன் செகண்ட் ஓவர்டோன் அதுக்கு அப்படியே நான் ரேஷியோ போட்டா எனக்கு என்ன ஆகும்னா 1:3:5. நீங்க யோசிச்சு பாருங்க, இதுக்கு அடுத்து என்ன வரும்னா 7v/4l, அதுக்கு அடுத்து 9v/4l வரும். இப்படியே போயிட்டே இருக்கு. நம்ம எல்லாத்தையும் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம என்ன பண்ணா போதும், இந்த இடத்துல ரேஷியோ போட்டு ரேஷியோ எப்படி இருக்குன்னு பார்த்து ஃபர்தரா என்ன நடக்கும் அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா போதும். ஸோ அப்ப இதுல என்ன அப்படின்னா எடுத்தவனே குவார்டர் வேவ் வருது ஃபண்டமெண்டல்ல. அடுத்தடுத்த ஓவர்டோன்ல ஒரு ஹாஃப் ஆஃப் வேவ் நம்மளுக்கு என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னா இன்க்ளூட் ஆயிட்டே இருக்கு. ஒரு ஹாஃப் ஆஃப் வேவ் நம்மளுக்கு என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னா சேர்ந்துகிட்டே இருக்கு. இது ஒரு பாயிண்ட். அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து எங்க ஓப்பனிங் இருக்கோ, பைப்போட ஓப்பனிங் எங்க இருக்கோ அங்க வந்து ஆன்டி நோட் தான் கண்டிப்பா வரும். மற்றபடி இந்த பைப்ஸை பேஸ் பண்ணி இதுல ஹோல்ஸ் போட்டு ஏர ப்ளோ பண்ணி சவுண்டை என்ன பண்றாங்கன்னா ப்ரொடியூஸ் பண்றாங்க. அதுதான் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல பண்றாங்க. அவ்வளவுதான். டவுட் இருந்தா கேட்கலாம்ப்பா. இது வந்து ஓப்பன் ஆர்கன் பைப், சாரி இது வந்து க்ளோஸ்ட் ஆர்கன் பைப். அடுத்து பார்க்க போறதா ஓப்பன் ஆர்கன் பைப். ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். டவுட் இல்லைன்னா சாட் பண்ணுங்க. நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணாதான் எனக்கு அடுத்து மூவ் பண்றது கரெக்டா இருக்கும். ஓகே, ஸோ நான் அடுத்து மூவ் பண்றேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஓப்பன் ஆர்கன் பைப். ஓப்பன் ஆர்கன் பைப்ல எனக்கு என்ன ஆகும்னா ரெண்டு சைடுமே ஓப்பனா இருக்கும். அப்ப நீங்க இந்த பக்கம் ஏர ப்ளோ பண்ணலாம், இல்லைன்னா அந்த பக்கமும் பண்ணலாம். ரெண்டு பக்கமும் சைமல்டேனியஸா பண்ண முடியாது, ஏதாவது ஒரு சைடு நீங்க பண்ணலாம். அப்படி பண்ணா ரெண்டு குவார்டர் வேவ் வரும். இங்க ஒரு குவார்டர் வேவ், இங்க ஒரு குவார்டர் வேவ் வரும். அதே மாதிரி பைப்போட பாட்டம்ல இருந்து என்ன ஆகும்னா ரெண்டு குவார்டர் வேவ் வரும். ரிசல்ட் ஜாஸ்தியா இருக்கிற இடம் ஆன்டி நோடு, ரிசல்ட் கம்மியா இருக்கிற இடம் நோடு. ஃபார் என்டையர் பைப் லென்த் எனக்கு ஒரு குவார்டர் வேவ், அகைன் ஒரு குவார்டர் வேவ் வந்திருக்கு. அப்ப ரெண்டு குவார்டர் வேவ். அப்ப λ/4 பிளஸ் λ/4 வரும். λ/4 பிளஸ் λ/4ங்கிறது λ/2. இதுல இருந்து லாம்டா கண்டுபிடிச்சா 2l வந்து ஒண்ணு முடிஞ்சிருச்சு. பட் எனக்கு வேணுங்கிறது ஃப்ரீக்வன்சி. ஃப்ரீக்வன்சியோட ஃபார்முலா என்னன்னா v/λ. v ரீடைன் பண்றேன், லாம்டாவுக்கு பதில் 2l போட்டேன். இதுக்கு பேர் ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி. ஸோ இதான் என்ன அப்படின்னா ஓப்பன் ஆர்கன் பைப்ல ஃபர்ஸ்ட் ரிசல்ட். இப்படிதான் நீங்க ஊதணும். நம்ம இஷ்டத்துக்கு நம்ம ஊதலாம், சவுண்ட் வராது. நாம அவங்க சொல்ற அந்த லாஜிக்ல ஊதுனாதான் சவுண்ட் வரும். அந்த லாஜிக் வந்து நீ சயின்ஸ் படிச்சும் கத்துக்கலாம், பிராக்டிஸ் பண்ணியும் கத்துக்கலாம். பட் பிராக்டிஸ் பண்ணி கத்துக்கிறதா ரியல் டைம்ல ரொம்ப ஈஸி. சயின்ஸ் படிச்சா என்ன நடக்குங்கிறத புரிஞ்சுக்கலாம். சயின்ஸ் படிச்சா நம்ம கரெக்டா மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் டிசைன் பண்ணலாம். ஸோ அவ்வளவுதான் வித்தியாசம். ஸோ மியூசிக் கத்துக்கிட்டவங்களே மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் டிசைன் பண்ண அவசியம். நீ பார்த்திருப்ப, பிளே பண்றவனுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் டிசைன் பண்ண தெரியாது. இன்ஸ்ட்ருமெண்ட்ல ஃபால்ட்னா ரெகக்னைஸ் பண்ணுவாங்க, இன்ஸ்ட்ருமெண்ட் டிசைன் பண்ண தெரிஞ்சிருக்காது. அதுக்கு வாய்ப்பு இல்லை. இன்ஸ்ட்ருமெண்ட் டிசைன் பண்றவன் சம்மந்தமே இல்லாம ஒரு ஆளா தான் இருப்பாங்க, ஒரு பர்சனா தான் இருப்பாங்க. அவங்களுக்கு மியூசிக் நாலேஜ் அவ்வளோக்கா இருக்காது. பட் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை மட்டும் கரெக்டா பண்ணுவாங்க, அவங்களுக்கு பிளே பண்ண தெரிஞ்சிருக்காது. ஸோ அப்ப நாம சயின்ஸ் கத்துக்கிட்டா இன்னும் கைட் பண்றப்ப கரெக்டா பண்ணலாம். ஓகே இப்படி பண்ணுங்க, இந்த லென்த்துக்கு பண்ணுங்க, இப்படி பண்ணா இப்படி ஊதணும், இதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் கிளியரா சொல்லலாம். ஸோ அதுக்கு இது சப்போர்ட் பண்ணும். நம்மளை பொறுத்தவரையும் எக்ஸாம்னு வரப்ப இதுல எப்படி வேணாலும் கொஸ்டின் கேட்கலாம், ட்விஸ்ட் பண்ணி கேட்கலாம். எப்படி ட்விஸ்ட் பண்ணாலும் நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா நம்ம கரெக்டா படிச்சுட்டு இருக்கிறதுனால நம்மளுக்கு ஈஸியா இருக்கும், ஈஸியா ஆன்சரும் பண்ணலாம். ஸோ ஒன்னு முடிச்சாச்சு, என்னது ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி முடிச்சாச்சு. அடுத்து ஓப்பன் ஆர்கன் பைப்ல நெக்ஸ்ட் ஸ்டேஜ் இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லா ஊதணும். ஒரு ஸ்டேஜ்லயும் ஒரு குவார்டர் வேவ் நம்மளுக்கு இன்க்ளூட் ஆயிட்டே இருக்கும். அப்ப இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லா ஊதுனா என்ன ஆகும்னா எனக்கு ஒரு ஸ்டேஜ்லயே ஒரு ஹாஃப் வேவ் இன்க்ளூட் ஆயிட்டே இருக்கும். அப்ப இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லா ஊதுனா எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு குவார்டர் வேவ், ஒரு ஹாஃப் வேவ், ஒரு குவார்டர் வேவ்னு வரும். பைப்போட பாட்டம்லயே அதே நடந்திருக்கும், குவார்டர் வேவ், ஹாஃப் வேவ், குவார்டர் வேவ் அப்படின்னு வரும். ஸோ அப்ப என்டையர் பைப் லென்த் L, எனக்கு முதல்ல ஒரு குவார்டர் வேவ் இருக்கு, அப்புறம் ஒரு ஹாஃப் வேவ் இருக்கு, ஹாஃப் வேவ்க்கு λ/2, அகைன் ஒரு குவார்டர் வேவ் இருக்கு λ/4. அப்ப இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா λ/4 பிளஸ் λ/2 பிளஸ் λ/4ங்கிறது எனக்கு என்ன ஆயிரும்னா லாம்டான்னு ஒண்ணு.
அப்ப L is equal to lambda or lambda is equal to Lங்கிறது நம்மளுக்கு இங்க ரிசல்ட்டா கிடைச்சிருக்கு. பட் நம்மளுக்கு தேவை ஃப்ரீக்வன்சியோட ஃபார்முலா V by lambda. ஸோ V by lambdaவுக்கு பதில் நான் என்ன பண்ணிட்டேன்னா Lன்னு போட்டேன். இதான் ஆன்சர். இதை நான் கொஞ்சம் கன்வீனியன்ட்டா மாத்திக்க போறேன். ஏன்னா கம்பேரிசன் பண்றப்ப ஈஸியா இருக்கணும். அதனால கன்வீனியன்ட்டா மாத்திக்க போறேன். என்ன கன்வீனியன்ட் அப்படின்னா மேலையும் கீழையும் ஒரு 2 ஆல மல்டிப்ளை பண்றோம். அப்ப நீங்க தாராளமா 2 கேன்சல் பண்ணா இந்த ரிசல்ட் வந்துடும். பட் இப்படி வச்சுக்கிட்டா கம்பேர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அதனால நான் இந்த மாதிரி என்ன பண்ணிக்கிறேன்னா மாத்திக்கிறேன். இதுக்கு பேர் ஃபர்ஸ்ட் ஓவர்டோன். எப்பயுமே ஆரம்பத்துல கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபண்டமெண்டல்னு பேரு, அடுத்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஓவர்டோன், செகண்ட் ஓவர்டோன், தேர்ட் ஓவர்டோன், இப்படியே பேர் வச்சு போயிட்டே இருக்கலாம். ஃபண்டமெண்டலோட டயக்ராம் தெரிஞ்சிருச்சுன்னா போதும். அதுக்கு அடுத்தடுத்த டயக்ராம்ல நாம என்ன பண்ணா போதும் அப்படின்னா ஹாஃப் ஆஃப் வேவ சேர்த்துக்கிட்டே வந்தா போதும். ஃபண்டமெண்டல் டயக்ராம் தெரிஞ்சுன்னா போதும். அதுக்கு அடுத்தடுத்த டயக்ராம்ல நம்ம ஹாஃப் ஆஃப் வேவ் சேர்த்துக்கிட்டே வந்துட்டோம்னா கரெக்டா என்ன இருந்தா நம்மளுக்கு ரிசல்ட் வந்துடும். இப்போ ஃபண்டமெண்டல் முடிச்சாச்சு. அதுக்கு வந்திருக்கிற ஆன்சர் V by 2L. ஃபர்ஸ்ட் ஓவர்டோன் வந்து V by 2V by 2L நம்மளுக்கு வந்திருக்கு. V by L நம்ம அதை வந்து நம்மளோட கன்வீனியன்ட்டுக்கு இப்படி அப்டேட் பண்ணி எழுதிருக்கோம் 2V by 2L. இதுக்கு அடுத்த ஸ்டேஜ்ல இதோட இன்னும் பவர்ஃபுல்லா ஊதும். இதோட இன்னும் பவர்ஃபுல்லா ஊதுனா என்ன ஆகும்னா இன்னொரு ஹாஃப் வேவ் சேரும். நீங்க பைப்போட லென்த்தை மாத்தக்கூடாது. நீ பவர்ஃபுல்லா ஊத ஊத புல்லாங்குழலோட லென்த் வந்து பெருசாகாது. புல்லாங்குழல் அதே லென்த்ல தான் இருக்கும். நாம ஊதுறத பவர்ஃபுல்லா மாத்தணும். அப்படி மாத்துறப்ப அதுல நிறைய வேவ்ஸ் நெருக்கமா ஃபார்ம் ஆகும். அப்ப சவுண்டும் நல்லா கிடைக்கும். அப்ப முதல்ல ஒரு குவார்டர் வேவ், அப்புறம் ஒரு ஹாஃப் வேவ், திருப்பி ஒரு ஹாஃப் வேவ், திருப்பி ஒரு குவார்டர் வேவ் வரும். போனதோட ஒரு ஹாஃப் வேவ் எக்ஸ்ட்ராவா சேர்ந்துடும். பைப்போட டாப் சைட்ல என்ன நடந்திருக்கோ அது அப்படியே பாட்டம் சைட்லயே நடக்கும். அப்ப குவார்டர் வேவ், ஹாஃப் வேவ், குவார்டர் வேவ், ஹாஃப் வேவ், சாரி குவார்டர் வேவ், ஹாஃப் வேவ், ஹாஃப் வேவ், குவார்டர் வேவ். அப்ப நீங்க இப்ப என்ன பண்ணுங்கன்னா எய்தர் டாப் செக்மெண்டோ பாட்டம் செக்மெண்டோ பார்த்து என்டையர் லென்த்துக்கு என்ன நடந்திருக்குன்னு செக் பண்ணுங்க. ஒரு குவார்டர் வேவ் இருக்கு, ஒரு ஹாஃப் வேவ் இருக்கு, திருப்பி ஒரு ஹாஃப் வேவ் இருக்கு, அகைன் ஒரு குவார்டர் வேவ் இருக்கு. குவார்டர் வேவுக்கு லாம்டா பை 4, 2 குவார்டர் வேவுக்கு 2 லாம்டா பை 4, 2 ஹாஃப் வேவ் இருக்கு, 2 லாம்டா பை 2. அப்ப இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா உங்களுக்கு 3 லாம்டா பை 2 வருது. இதுல இருந்து லாம்டா கண்டுபிடிச்சா 2L by 3 வருது. பட் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் வந்து என்ன அப்படின்னா ஃப்ரீக்வன்சியோட ஃபார்முலா என்ன அப்படின்னா V by lambda. அப்ப Vக்கு பதில் V, லாம்டாவுக்கு பதில் 2L by 3. அந்த 3 மேல போயிடும். இதுக்கு பேர் செகண்ட் ஓவர். அப்ப ஃபண்டமெண்டல் எனக்கு என்ன வந்துச்சுன்னா V by 2L. ஃபர்ஸ்ட் ஓவர்டோன் 2V by 2L. அந்த 2 கேன்சல் பண்ணாதீங்க, கன்ஃபியூஸ் ஆயிரும். அடுத்த ஓவர்டோன் வந்து 3V by 2L, செகண்ட் ஓவர்டோன். அப்ப இதுக்கு அடுத்து போனா 4V by 2L, அதுக்கு அடுத்து போனா 5V by 2L அப்படின்ட்டு லைன் நம்பர்ஸா வரும். அப்ப இதுக்கு ஃப்ரீக்வன்சி ரேஷியோ கண்டுபிடிச்சா என்ன ஆகும்னா 1:2:3 வரும். இதான் ஆன்சர். இதுதான் என்ன அப்படின்னா ஓப்பன் ஆர்கன் பைப். ஸோ க்ளோஸ்ட் ஆர்கன் பைப்னா ஒரு எண்டை க்ளோஸ் பண்ணிருப்பாங்க. ஓப்பன் ஆர்கன் பைப்னா என்ன பண்ணிருப்பாங்கன்னா 2 சைடும் ஓப்பனா வச்சிருப்பாங்க. ஸோ இதுதான் டிஃபரன்ஸ். இதை ரெண்டையும் மிங்கிள் பண்ணி ஓப்பன் பைப்பையும் க்ளோஸ்ட் பைப்பையும் மிங்கிள் பண்ணி மர்ஜ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க. ஸோ இன்னைக்கு இப்ப இதுக்கு அடுத்து நம்ம எல்லா ப்ராப்ளம்ஸும் பார்க்க போறோம். பார்த்துட்டோம்னா இந்த டைட்டில் முடிஞ்சிடும். இதோட எக்ஸ்டென்ஷன் ஒன்று இருக்கு, அது வந்து மண்டே படிப்போம். நம்ம இதோட எக்ஸ்டென்ஷன் வந்து மண்டே படிப்போம். ரெசனன்ஸ் ஏர் காலம் எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்று இருக்கு, அது மண்டே சொல்லித்தரேன். இப்ப இதுல ப்ராப்ளம்ஸ் பார்த்துட்டா கிளியர் ஆயிடும். அதுக்கு முன்னாடி இந்த ரிசல்ட் எல்லாத்தையும் ஒரு டேபிள் மாதிரி மாத்திக்கிட்டா ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப இந்த ஓப்பன்ல ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க, அடுத்து நான் டேபிள் காமிக்கிறேன். டவுட் இல்லைன்னு நீங்க சேட் பண்ணுங்கப்பா. இப்ப நான் டிஸ்பிளேல காமிக்கலன்னு நோட்ஸ் பாரு, பார்த்துட்டு ஏதாவது டவுட் இருந்தா கேளு. ஏதாவது டவுட் இருக்கா? நெக்ஸ்ட் போலாமா? சாட் பண்ணுங்க. ஓகே, அடுத்து போலாம். இப்ப நான் இந்த ரிசல்ட் எல்லாத்தையும் ஓப்பன் ஆர்கன் பைப், க்ளோஸ்ட் ஆர்கன் பைப், இந்த ரிசல்ட் எல்லாத்தையும் நான் என்ன பண்றேன்னா கன்சாலிடேட் பண்ணி ஒரு டேபிளா மாத்திக்கிறேன். பாருங்க, இதுல ஃப்ரீக்வன்சி எழுதுறேன். முதல்ல கண்டுபிடிச்சது ஃபண்டமெண்டல், அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஓவர்டோன், செகண்ட் ஓவர்டோன். நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிட்டோம். பட் அடுத்து என்ன வருங்கிறது நம்மளுக்கு தெரியும். தேர்ட் ஓவர்டோன், ஃபோர்த் ஓவர்டோன்லாம் எப்படி இருக்குங்கிறதும் தெரியும்.
க்ளோஸ்ட் ஆர்கன் பைப், ஓப்பன் ஆர்கன் பைப். க்ளோஸ்ட் ஆர்கன் பைப்பை பொறுத்தவரை உங்களுக்கு என்ன வந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் V/4L, அப்புறம் 3V/4L, அப்புறம் 5V/4L. பாருங்க, V/4L, 3V/4L, 5V/4L. ஓப்பனை பொறுத்தவரை என்ன ஆகும்னா லைனா வரும். நாம இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி ஒரு முடிவுக்கு வந்துடலாம். க்ளோஸ்ல பாட்டம்ல 4L, ஓப்பன்ல பாட்டம்ல 2L. க்ளோஸ்ல ஆல்டர்னேட் நம்பர்ஸா வரும், ஓப்பன்ல லைன் நம்பர்ஸா வரும். ஸோ இப்போ ஈஸியா நம்மளுக்கு கம்பேரிசன் என்ன ஆகுதுன்னா இன்னும் ஈஸியா ஞாபகம் வந்துருது. கம்பேரிசன் போடலைனாலும் உனக்கு ஞாபகம் வரும், ஏன்னா ஃபார்முலாஸ்லாம் சிம்பிளா தான் இருக்கு. பட் இன்னும் போட்டுக்கிட்டா இன்னும் பெட்டரா இருக்கும். அதே நேரத்துல இதுல இன்னொரு பாயிண்ட் இருக்குப்பா. என்ன பாயிண்ட் அப்படின்னா இங்க பாருங்களேன், இந்த வியோட ஃப்ரண்ட்ல என்ன நம்பர் இருக்குன்னா 1. அப்படி வியோட ஃப்ரண்ட்ல 1 இருந்ததுன்னா இதுக்கு இன்னொரு பேர் வந்து ஃபர்ஸ்ட் ஹார்மோனிக். வியோட ஃப்ரண்ட்ல இங்க 3 இருக்கா, அப்ப தேர்ட் ஹார்மோனிக். இங்க 3 இருக்கா அப்படின்னா தேர்ட் ஹார்மோனிக். வியோட ஃப்ரண்ட்ல 2 இருக்கா, அப்ப செகண்ட் ஹார்மோனிக். வியோட ஃப்ரண்ட்ல 5 இருக்கா, அப்ப ஃபிஃப்த் ஹார்மோனிக். அப்ப வியோட ஃப்ரண்ட்ல என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பருக்கு தகுந்த மாதிரி நீங்க நேமிங் கொடுக்கலாம். அந்த நேமிங்ல ஹார்மோனிக் அப்படிங்கிற வார்த்தை வரும். அப்ப வியோட ஃப்ரண்ட்ல பாருங்க 1 இருக்கு, சோ தட் ஃபர்ஸ்ட் ஹார்மோனிக். 3 இருக்கு, அப்ப தேர்ட் ஹார்மோனிக். 2 இருக்கு, செகண்ட் ஹார்மோனிக். 5 இருக்கு, ஃபிஃப்த் ஹார்மோனிக். அதை தான் இப்ப நான் எழுதியிருக்கேன். பாருங்க, விக்கு முன்னாடி 1 இருக்கிறதுனால இந்த ஃப்ரீக்வன்சிக்கு ஃபர்ஸ்ட் ஹார்மோனிக் ஃப்ரீக்வன்சின்னு பேரு. அதே மாதிரி பாருங்க, நம்பர் 3 இருக்கிறதுனால இதுக்கு தேர்ட் ஹார்மோனிக்னு பேரு. 2 இருக்கிறதுனால செகண்ட் ஹார்மோனிக். 5 இருக்கிறதுனால ஃபிஃப்த் ஹார்மோனிக். அப்ப இந்த ஃப்ரீக்வன்சிக்கெல்லாம் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹார்மோனிக்ல ஆல்டர்னேட் நேம் இருக்கிறதுனால ப்ராப்ளத்துல அந்த நேமிங்ஸை கொடுத்து நம்மளுக்கு என்ன பண்ணிருவாங்கன்னா குழப்பத்தை உண்டு பண்ணிருவாங்க. உனக்கு ஏதாவது கன்ஃபியூசன் ப்ராப்ளத்துல வர மாதிரி இருந்ததுன்னா அப்ப நேரா என்ன பண்ணா இந்த டேபிளுக்கு வா. டேபிளுக்கு வந்தா உனக்கு ஈஸியா புரிஞ்சிடும். ஸோ இதுதான் ஆர்டர், இதுதான் கரெக்டான நேம். ஃபண்டமெண்டல், ஃபர்ஸ்ட் ஓவர்டோன், செகண்ட் ஓவர்டோன். எடுத்தவனே கண்டுபிடிக்கிறது ஃபண்டமெண்டல், அப்புறம் கண்டுபிடிக்கிறதா ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் வர்றது செகண்ட். இதுதான் வந்து ரைட் ஆர்டர். மேக்சிமம் ஆஃப் ப்ராப்ளம்ஸ்ல இப்படிதான் இருக்கும். சில நேரங்கள்ல சில ப்ராப்ளத்துல நம்மளுக்கு என்ன பண்ணிடலாம்னா ஹார்மோனிக் அப்படிங்கிற வேர்டை வச்சு கால்குலேட் பண்ணிடலாம். அப்ப அந்த வார்த்தை கொடுக்குறாங்கன்னா நீ என்ன பண்ணா இந்த வெலாசிட்டி v அதோட ஃப்ரண்ட்ல என்ன நம்பர் இருக்கோ அதை வச்சு டிசைட் பண்ணும். டெஃபினட்டா இந்த 2ஐயும் கேன்சல் பண்ணக்கூடாது. ஓப்பன் பைப்பை பொறுத்தவரையும் பாட்டம்ல 2L இருக்கிற மாதிரி பாத்துக்கணும். க்ளோஸ்டு பைப்பை பொறுத்தவரையும் பாட்டம்ல 4L இருக்கிற மாதிரி பாத்துக்கணும். அப்பதான் நம்மளால கரெக்டா அதை எழுத முடியும். இனிமேல் நம்ம இதை கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம கரெக்டா என்ன பண்ணிடலாம்னா எழுதிடலாம். இதுதான்ப்பா கம்பேரிசன் டேபிள். கம்ஃபர்டபுளா இருக்கும். இந்த டேபிள் பார்த்துட்டோம்னா நம்மளுக்கு இன்னும் கம்ஃபர்டபுளா இருக்கும். அதே மாதிரி இந்த க்ளோஸ்ட் ஆர்கன் பைப், ஓப்பன் ஆர்கன் பைப், இது எல்லாத்துலயும் நம்ம காத்தை தான் ஊதுறோம். காத்தை ஊதி அதுல சவுண்டை ப்ரொடியூஸ் பண்றோம். அதனால இங்க இருக்கிற ஸ்பீடுங்கிறது அந்த சவுண்டோட ஸ்பீடா இருக்கும். சவுண்டோட ஸ்பீடுக்கு இதுதான் ஃபார்முலா, k/ρ. கேங்கிறது பல்க் மாடுலஸ், ரோங்கிறது டென்சிட்டி. இல்லைன்னா p nu/ρ அண்டர் ரூட், இல்லைன்னா RT nu by, இது வந்து இங்க ரோ வராது, m வரும். RT nu/m, அது வந்து மோலார் மாஸ். நோட்ஸ்ல கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த இடம் மோலார் மாஸ் வரும், RT nu/m. இதுதான் வந்து சவுண்டோட ஸ்பீட், சவுண்டோட வெலாசிட்டி கால்குலேட் பண்றதுக்கான ஃபார்முலா. நான் யாரை ரெஃபரன்ஸா வச்சு இந்த ஃபார்முலாஸ் எழுதியிருக்கேன்னா லாப்லாஸ்ங்கிற சயின்டிஸ்ட ரெஃபரன்ஸா வச்சு எழுதியிருக்கேன். அவர் தான் இதை கண்டுபிடிச்சாரு. நியூட்டனும் கண்டுபிடிச்சாரு, அது தப்பா இருந்தது. லாப்லாஸ் கண்டுபிடிச்சது கரெக்டா இருக்கும். ஸோ லாப்லாஸ் ரெஃபரன்ஸா வச்சு நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த ஃபார்முலாவை டெரைவ் பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளவுதான், ஆல்ரெடி டெரைவ் பண்ணதை இங்க எடுத்து எழுதியிருக்கேன். நோட்ஸ்ல இது எம்னு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா மாத்திருங்க. இதுல ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். ஜஸ்ட் வி ஸ்டடிட் வாட்டோ, அதை என்ன பண்ணிருக்கோம், ஒரு டேபிள் மாதிரி மாத்தி என்ன பண்ணிருக்கோம்னா கம்பேர் பண்ணிருக்கோம். ஏதாவது டவுட் இருக்காப்பா? நோட்ஸ்ல கரெக்டா இருக்கா, எம்னு இருக்கா? நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் போலாமா? சரி, இப்ப ப்ராப்ளம்குள்ள போவோம். சோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், ஐ திங்க் ப்ராப்ளம் நம்பர் 30 நினைக்கிறேன். An organ pipe at both ends has fundamental frequency f in air.
both end open அப்படின்னு இங்க வரும். an organ pipe at both ends open has fundamental frequency f in air. If the pipe is dipped vertically in water such that 1/4 of its length is inside water, then fundamental frequency of air column in it அப்படின்னு கேட்டிருக்காங்க. both ends open, இங்க வந்து ஓப்பன் வரும். ஒரு ஆர்கன் பைப்ல ரெண்டு சைடு ஓப்பனா இருக்கு, அப்ப அது ஓப்பன் பைப்பு. இந்த ஓப்பன் பைப்போட ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி எஃப்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பைப்பை என்ன பண்றாங்கன்னா வெர்டிக்கலா தண்ணியில முக்கிட்டாங்க. அந்த பைப்ல ஆல்ரெடி இருந்த லென்த்ல 1/4 ஆஃப் லென்த்ல தண்ணி ஆக்குப்பை ஆயிருச்சு. அப்ப ரிமைனிங் லென்த் தான் ஏர் இருக்கிற லென்த். அந்த ஏர் இருக்கிற லென்த்துக்கு ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பொதுவா இது ஒரு ஓப்பன் பைப்னா ரெண்டு சைடுமே ஓப்பனா இருக்கும்பா. இதை க்ளோஸ் பண்றதுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் என்ன அப்படின்னா, உங்க கையை வச்சு இப்படி க்ளோஸ் பண்ணா க்ளோஸ்ட் பைப்பா மாறிடும். ஏன்னா க்ளோஸ்ட் பைப்னா ஒரு எண்டை க்ளோஸ் பண்ணணும், அப்படி க்ளோஸ் பண்ணா க்ளோஸ்ட் பைப்பா மாறிடும். இப்ப இந்த ஓப்பன் பைப்போட லென்த் வந்து எல். ஜஸ்ட் ஒரு எண்டை க்ளோஸ் பண்ணா க்ளோஸ்ட் பைப்போட லென்த் அதுவா தான் இருக்கும். அப்ப லென்த் மாறாது. ஆனா இந்த கொஸ்டின்ல அப்படி சொல்லல. இந்த கொஸ்டின்ல ஒரு ஓப்பன் பைப் எடுத்துக்கிறாங்க, அதோட லென்த் எல். இப்ப இதோட ஒரு எண்டை க்ளோஸ் பண்றதுக்கு உள்ள தண்ணிய இன்சர்ட் பண்ணிட்டாங்க, இல்லைன்னா தண்ணியில போய் இதை முக்கிட்டாங்க. அப்ப இந்த ஃபுல் லென்த்ல 1/4 ஆஃப் லென்த் என்ன இருக்குன்னா வாட்டர் ஃபுல்லா இருக்கு. ரிமைனிங் 3/4 ஆஃப் லென்த் தான் ஏர் இருக்கு. நான் இந்த கான்செப்டோட பிகினிங்லயே சொன்னேன், ஏர் இருக்கிற லென்த் தான் அக்கௌண்டபிள். அப்ப ஏர் இருக்கிற லென்த் என்ன? 1/4 ஆஃப் லென்த். இந்த கொஸ்டின்ல சொல்லி இருக்கிற மாதிரி வாட்டர் இருந்ததுன்னா ரிமைனிங் இருக்கிற 3/4 ஆஃப் லென்த் தான் என்னது? ஏர் இருக்கு. அப்ப ஏர் இருக்கிற லென்த் 3l/4. அதே மாதிரி ஒரு பக்கம் தண்ணி போயிருச்சு அப்படின்னா அது வந்து என்ன பைப் அப்படின்னா க்ளோஸ்டு பைப். ஓப்பன் பைப்னா ரெண்டு பக்கமும் ஓப்பனா இருக்கணும். க்ளோஸ்டு பைப்ல இன்னொரு சைடு வந்து எது வேணாலும் இருக்கலாம். சில பேருக்கு இப்படி தோணும், தண்ணி போனா லீக் ஆகுமே, அப்ப அது ஓப்பன் பைப் மாதிரி தானே, அது எப்படி க்ளோஸ்டு பைப் அப்படிங்கிற மாதிரி தோணலாம். இந்த கான்செப்டை பொறுத்தவரை ஏர் தான் இம்பார்ட்டன்ட். ஏர் ரெண்டு பக்கமும் இருந்ததுன்னா அது ஓப்பன் பைப்பு. ஒரு சைடு நீங்க ஏரை பிளாக் பண்ணிருந்தீங்கன்னா அது க்ளோஸ்டு பைப். இப்ப நீங்க தண்ணியை விட்டுட்டீங்கன்னா ஏர் பிளாக் ஆயிடும், அப்ப அது க்ளோஸ்டு பைப்பா தான் ட்ரீட் பண்ணும். திருப்பி நான் கொஸ்டின்குள்ள போறேன். ஒரு ஓப்பன் பைப்பு, அதோட ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி எஃப்னு சொல்லியிருக்காங்க. ஓப்பன் பைப்போட ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி ஃபார்முலா என்ன அப்படின்னா v/2l. உனக்கு சந்தேகமா இருந்தா போய் செக் பண்ணிடு. அவங்க அந்த ஓப்பன் பைப்ல 1/4 ஆஃப் லென்த்துக்கு வாட்டர் ஃபில் பண்ணிட்டாங்க. அப்போ உள்ள பைப்புக்கு வாட்டர் ஃபில் ஆனதுக்கு அப்புறம் உள்ள பைப்புக்கு ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி என்னன்னு கேட்டிருக்காங்க. வாட்டர் உள்ள போயிருச்சுன்னா அது க்ளோஸ்டு பைப்பு. க்ளோஸ்டு பைப்போட ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி வந்து v/4l. அதை தான் இங்க எழுதியிருக்கேன், v/4l. ஓப்பன் பைப்போட லென்த்தை எல்னு போட்டிருக்கேன், க்ளோஸ்டு பைப்போட லென்த்தை எல்சின்னு எழுதியிருக்கேன். 1/4 ஆஃப் லென்த் தண்ணி போயிருச்சு. தண்ணி இருக்கிறது நம்மளுக்கு அக்கௌண்டபிள் கிடையாது, ஏர் இருக்கிறது மட்டும் தான் அக்கௌண்டபிள். 1/4 ஆஃப் லென்த் வாட்டர் ஃபுல் ஆயிடுச்சுன்னா ரிமைனிங் 3/4 ஆஃப் லென்த் தான் ஏர் இருக்கும். அப்ப ஒரிஜினல் லென்த் ஆஃப் க்ளோஸ்டு பைப் எவ்வளவு அப்படின்னா 3/4 ஆஃப் லென்த். அதை தான் இப்ப நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வாட்டர் கேன் வச்சு உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். இதுல இந்த 4 கேன்சல் ஆயிரும். அப்படி கேன்சல் ஆயிடுச்சுன்னா v/3lன்னு வந்துடும். இதுல இருந்து v/l கண்டுபிடிச்சா உங்களுக்கு 2fன்னு வரும். அதை அப்படியே இங்க சப்ஸ்டிடியூட் பண்ணா ஆன்சர் வந்துடும். இல்லைன்னா ரெண்டையும் டிவைட் பண்ணுங்க, டிவைட் பண்ணா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். இதான்ப்பா ஃபைனல் ஆன்சர். அவங்க இதான் கேட்டிருக்காங்க. ஒரு ஓப்பன் பைப்போட ஃப்ரீக்வன்சி எஃப். அப்புறம் அந்த ஓப்பன் பைப் என்ன பண்றாங்கன்னா தண்ணியை உள்ள விட்டு க்ளோஸ்டு பைப்பா மாத்துறாங்க. தண்ணி உள்ள விடுறப்போ 1/4 ஆஃப் லென்த்துக்கு என்ன ஆயிடுச்சுன்னா தண்ணி ஆக்குப்பை ஆயிடுச்சு. அப்ப மிச்சம் இருக்கிற லென்த் தான் அக்கௌண்டபிள். அப்ப க்ளோஸ்டு பைப்பா அது மாறுறப்ப லென்த் மாறுது. ஸோ அதுக்கப்புறம் ரெண்டு ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு. ரெண்டையும் டிவைட் பண்ணா நம்மளோட ஃபைனல் ஆன்சர் வரும். புரியுதா? ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். டவுட் இல்லைன்னா சாட் பண்ணுங்க, நான் அடுத்த கொஸ்டின் போயிடுறேன். இதுல ஜோயல் ரொம்ப லேட்டா வந்திருக்கான், எப்படி புரியும்னு எனக்கு தெரியல. நெக்ஸ்ட் போலாமா? எப்பயும் ஞாபகம் வச்சுக்கோங்க, பைப் லென்த் அக்கௌண்டபிள் கிடையாது. பைப் லென்த்ல எவ்வளவு ஏர் ஃபுல்லா இருக்கோ அதான் அக்கௌண்டபிள். நார்மலா பைப் லென்த்துக்கு ஃபுல்லா ஏர் ஃபுல்லா இருக்கும். இந்த செக்மெண்ட் வரப்ப அவங்க லைட்டா ட்விஸ்ட் பண்றாங்க, உள்ள தண்ணியை விட்டு குழப்புறாங்க. அப்ப கவனமா இருக்கும்.
சில நேரங்கள்ல அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க, அப்ப பிரச்சனை இருக்காது. அப்படி பண்றாங்கன்னா நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கும். இப்ப நெக்ஸ்ட் போலாமா? அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்த கொஸ்டின் போலாமா? நெக்ஸ்ட் போலாமா? ரெஸ்பாண்ட் பண்ணுங்க, ஏதாவது சொல்லுங்க. அடுத்த கொஸ்டின். A pipe of length 85 centimeter is closed from one end. அப்போ ஒரு பைப்போட லென்த் கொடுத்திருக்காங்க, ஒரு எண்ட க்ளோஸ் பண்ணிட்டாங்க, அப்ப அது க்ளோஸ்ட் பைப். Find the number of possible natural oscillations of air column in the pipe whose frequencies lie below 1250 Hz. The velocity of sound in air is 340 meter per second. ஒரு பைப்போட லென்த் 85 சென்டிமீட்டர், ஒரு பக்கம் என்ன பண்ணிட்டாங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அந்த பைப்ல ப்ரொடியூஸ் ஆகிற சவுண்டோட ஸ்பீட் கொடுத்துருக்காங்க. அது இல்லாம நடுவுல எதோ கொடுத்துருக்காங்க, அது என்னன்னு இப்போதைக்கு கிளியரா புரியல. சில நேரங்கள்ல என்ன கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற கிளாரிட்டி இந்த மாதிரி ப்ராப்ளத்துல வரலன்னா ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிங்க. ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சியோட ஃபார்முலா என்ன? க்ளோஸ்ட் பைப்புக்கு V/4L. அதை நான் கண்டுபிடிக்கிறேன். ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சியை நியூன்னு எழுதியிருக்கேன். நியூ N F. இதெல்லாம் ஃப்ரீக்வன்சிக்கு நம்ம நார்மலா யூஸ் பண்ற ஃபார்முலா. சிம்பிள்ஸ், ஃபார்முலா இல்ல, சிம்பிள்ஸ். which is V/4L. V சவுண்டோட ஸ்பீட் அது 340 இருக்கு. 4 ரீடைன் பண்றேன். பைப்போட லென்த் 85 சென்டிமீட்டர். அப்ப 85 into 10⁻⁻2 மீட்டர்னு மாத்திட்டேன். 4 into 85 340 கேன்சல் ஆயிரும். 10⁻⁻2 மேல போயிருச்சுன்னா 10⁻+2 எனக்கு 100 ஹெர்ட்ஸ்னு வரும். இதுதான் ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி ஆஃப் க்ளோஸ்ட் பைப். க்ளோஸ்ட் பைப்ல நம்மளுக்கு ரிசல்ட் எப்படி வரும்னா ஆல்டர்னேட்டா வரும். 1 3 5 7 அப்படின்னு வரும். அப்ப இந்த லாஜிக் நம்மளுக்கு நல்லா தெரியும். ஆல்ரெடி நம்ம படிச்சாச்சு, ரேஷியோ போட்டு பார்த்தாச்சு, டேபிள்ல கம்பேர் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இந்த லாஜிக் நம்மளுக்கு நல்லா தெரியும். க்ளோஸ்ட் பைப்ல ஆல்டர்னேட்டா வரும். அப்ப பிகினிங்ல 100 வந்திருக்கு ஃபண்டமெண்டலா. அப்ப அடுத்து 300 இருக்கும், அதுக்கு அடுத்து 500 இருக்கும். ஸோ நீங்க அப்படியே அந்த 100 3ஆல 5ஆல 7ஆல இப்படியே மல்டிப்ளை பண்ணிட்டே போனா அடுத்தடுத்து என்ன ஆன்சர் வருங்கிறத நம்ம என்ன பண்ணிடலாம், ரெகக்னைஸ் பண்ணிடலாம். இப்ப அதை தான் நான் பண்ண போறேன். நான் ஏன் இதெல்லாம் பண்றேங்கிறது இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு சொல்றேன். கொஸ்டினோட கம்பேர் பண்ணி சொல்றேன். ஸோ நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஃபண்டமெண்டல் 100, க்ளோஸ்ட் பைப்போட லாஜிக் படி நீங்க ரேஷியோ போட்டா 1:3:5:7 வரணும். அப்ப 100ல இருந்து எப்படி அடுத்தடுத்த நம்பர்ஸ் எழுதுறது? இதை 3ஆல மல்டிப்ளை பண்ணா 300, 100 5ஆல மல்டிப்ளை பண்ணி 500, 100 7ஆல மல்டிப்ளை பண்ணி. இப்ப இந்த ஃபர்ஸ்ட் நம்பரை நீங்க 3 5 7 9 11 13 15 அப்படின்னு மல்டிப்ளை பண்ணிட்டே போகும். அவங்க கொஸ்டின்ல என்ன சொல்றாங்கன்னா ஒரு ரிஸ்ட்ரிக்ஷன் சொல்றாங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரிஸ்ட்ரிக்ஷன் வந்து 1250க்கு கீழே நீங்க வர்ற மாதிரி ஊதுங்க, அதுக்கு மேல போகாதீங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா நீ ஒரு க்ளோஸ்ட் பைப் எடுத்துக்கிட்டு ஊதுனா டிஃபரெண்ட் ஃப்ரீக்வன்சி வரும். ஃபண்டமெண்டல் வரும், ஃபர்ஸ்ட் ஓவர்டோன் வரும், செகண்ட் ஓவர்டோன், இப்படியே வந்துகிட்டே இருக்கும். இவங்க என்ன சொல்றாங்கன்னா 1250 அது வர்ற மாதிரி ஊதுங்க, இல்ல அதுக்குள்ள வர மாதிரி பாருங்க, அதுக்கு மேல போகாதீங்க அப்படிங்கிறாங்க. அப்படி பாக்குறப்ப நம்மளுக்கு வந்திருக்கிற லிஸ்ட்ல 1300ங்கிறது அவங்க சொல்லியிருக்கிற நம்பரோட எக்ஸஸ் ஆகும். அப்ப இது கவுண்டபிள் கிடையாது. இதை நாம அவாய்ட் பண்ணிடணும். அப்ப மிச்சம் எத்தனை இருக்குன்னு எண்ணி பாருங்க. 1 2 3 4 5 6. அப்ப 6 பாசிபிலிட்டிஸ் நம்மளுக்கு இருக்கு. இதான் இதுக்கான ஆன்சர். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தா கொஸ்டின் இன்னும் பெட்டரா புரியும். அதனால ஒன்றும் தப்பு கிடையாது. ஒரு தடவை ஆன்சர் பார்த்துக்கிட்டு ஓகே இந்த மாதிரி வந்தா இப்படிதான் பண்ணணுங்கிறத நம்ம ஈஸியா என்ன பண்ணிடலாம், ரெகக்னைஸ் பண்ணிடலாம். அவ்வளவுதான். இதே ஓப்பன் பைப்பா இருந்ததுன்னா லைன் நம்பரா வரும், க்ளோஸ்ட் பைப்பா இருந்தா ஆல்டர்னேட் நம்பர்ஸா வரும். அப்ப நீங்க கண்டுபிடிச்சிருக்கிற இந்த 6 பாசிபிலிட்டிஸ்க்கு ரேஷியோ போட்டா 1:3:5:7:9:11 வரணும். அப்படிதான் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். அந்த மாதிரி வரணும். சோ அப்ப நம்ம இஷ்டத்துக்கு அடுத்தடுத்த நம்பர்ஸை எழுதிடக்கூடாது. அவ்வளவுதான் லாஜிக். சோ முடிஞ்சிருச்சு. ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். டவுட் இல்லைன்னா சேட் பண்ணுங்க. சிம்பிளா இருக்கும். இதுல எதுவுமே கஷ்டமா இருக்காது. இந்த பைப் ரிகார்டிங் வர ப்ராப்ளம்ஸ் ரொம்ப சிம்பிளா இருக்கும். நெக்ஸ்ட் போலாமா? ஓகே, இப்ப அடுத்த கொஸ்டின் 32.
The second overtone of open organ pipe has the same frequency as the first overtone of closed pipe L meter long. The length of open pipe will be second overtone of open organ pipe, first overtone of closed organ pipe same frequency la இருக்கு. அப்ப அவங்க என்ன क्वेश्चनல ஸ்டேட்மென்ட்டா கொடுத்திருக்காங்களோ அதை நான் நீட்டா எழுதிட்டேன். செகண்ட் ஓவர்டோன் ஆஃப் ஓபன் பைப் இதோட ஃப்ரீக்வன்சியும் ஃபர்ஸ்ட் ஓவர்டோன் ஆஃப் க்ளோஸ்ட் பைப் இதோட ஃப்ரீக்வன்சி ஈக்குவல். க்ளோஸ்ட் பைப்னா டினாமினேட்டர்ல 4L வந்துரும். க்ளோஸ்ட் பைப்போட லென்த் கேபிட்டல்னு எழுதிருக்காங்க. ஓபன் பைப்னா டினாமினேட்டர்ல 2L னு வந்துரும். ஓபன் பைப்போட லென்த்தை தான் நம்ம கண்டுபிடிக்கணும், அது L டாஷ்னு எழுதிருக்காங்க. இப்ப நியூமரேட்டர்ல என்ன போடுறதுன்னு யோசிக்கணும். ஓபன் பைப்பை பொறுத்தவரை செகண்ட் ஓவர்டோன் சொல்றாங்க. அப்ப கொஞ்சம் யோசிச்சு நம்பர் போடணும். ஃபர்ஸ்ட் எதுவா இருந்தாலும் முதல்ல ஃபண்டமெண்டல், ஃபர்ஸ்ட் ஓவர்டோன், செகண்ட் ஓவர்டோன். ஓபன் பைப்ல முதல்ல ஃபண்டமெண்டல், ஃபர்ஸ்ட் ஓவர்டோன், செகண்ட் ஓவர்டோன். ஓபன் பைப்ல லைன் நம்பர் வரும். அப்போ 1 2 3 ஃபண்டமெண்டல், ஃபர்ஸ்ட் ஓவர்டோன், செகண்ட் ஓவர்டோன். செகண்ட் ஓவர்டோனுக்கு நம்பர் என்ன வரும்னா 3 வரும். அதனால நான் இங்க என்ன பண்ணிருக்கேன்னா 3ன்னு போட்டிருக்கேன். நீ ஒன்னு டேபிளை பார்த்து வேகமா எழுது. உனக்கு டேபிள் பார்த்து எழுத முடியலன்னா இப்ப நான் விரல் விட்டு எண்ணி எழுதுறேன்னா அந்த மாதிரி எழுதிக்கும், தப்பே கிடையாது. புரிஞ்சுக்கிட்டு பண்ணணும், அவ்வளவுதான். ஸோ அடுத்து க்ளோஸ்டு பைப்பாங்க, அதுல ஃபர்ஸ்ட் ஓவர்டோன் சொல்லியிருக்காங்க. எந்த பைப்பா இருந்தாலும் இதான் ஆர்டர். என்னது? ஃபண்டமெண்டல், ஃபர்ஸ்ட் ஓவர்டோன், செகண்ட் ஓவர்டோன். இப்ப க்ளோஸ்டு பைப்ல ஃபர்ஸ்ட் ஓவர்டோன் சொல்லியிருக்காங்க. அப்ப இதுக்கு அடுத்து இது ஃபண்டமெண்டலுக்கு அடுத்து வந்துருச்சு. க்ளோஸ்டு பைப்பை பொறுத்தவரையும் ஆல்டர்னேட் நம்பர்ஸ் வரும், 1 3 5 அந்த மாதிரி வரும். ஃபர்ஸ்ட் ஓவர்டோனுக்கு அப்ப என்ன நம்பர் வருதுன்னா 3 வருது. ஸோ அதை நான் இங்க எழுதிட்டேன். இதுக்கப்புறம் கேன்சல் பண்ண ஆன்சர் வந்துடும். ஸோ சில நேரங்கள்ல அவங்க சில ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்து நாம என்ன பண்ணணும், என்ன கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஓவர்டோன் ஆஃப் க்ளோஸ்டு பைப்புக்கு இதான் ஃபார்முலா. செகண்ட் ஓவர்டோன் ஆஃப் ஓப்பன் பைப்புக்கு இதான் ஃபார்முலா. ரெண்டுலையுமே நியூமரேட்டர்ல 3V வருது, அது கேன்சல் ஆயிரும். ஒரு 2 ஒரு 4 கேன்சல் ஆயிடுச்சுன்னா இங்க 2 ஆயிரும். இதுல இருந்து L டாஷ் கண்டுபிடிச்சா எனக்கு 2L வருது. இதான் ஆன்சர். ஒன் லைன் தான். எப்ப ஃபார்முலா கரெக்டா தெரிஞ்சுன்னா, ஃபார்முலா தெரியலன்னா மாட்டிக்குவேன். ஃபார்முலா தெரியலன்னா டேபிள் போட்டுரு, டேபிள் ஈஸியா எழுதிடலாம்ல. டேபிள் போட்டு நேமிங்ஸ் எல்லாம் போட்டு எழுதிடும். ஓவர்டோன்னு சொன்னாங்கன்னா ஒரு மாதிரி பார்க்கணும், ஹார்மோனிக்னு சொன்னா அப்போ ஒரு மாதிரி போகணும். ஓவர்டோன்னு சொன்னாங்கன்னா விரல் விட்டு எண்ணிடலாம். ஹார்மோனிக்னா அவங்களே நம்பர் சொல்லிடுவாங்க, ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஓப்பன் பைப்னா கீழே ஆல்வேஸ் 2L இருக்கணும். க்ளோஸ்டு பைப்னா ஆல்வேஸ் 4L இருக்கணும். சில நேரங்கள்ல ரெண்டு பைப்போட லென்த் ஒரே மாதிரி இருக்கும், சில நேரங்கள்ல ரெண்டு பைப்போட லென்த் வேரி ஆகும். சில நேரங்கள்ல பைப்பை கொண்டு போய் தண்ணியிலயோ ஆயிலையோ டிப் பண்ணி லென்த்தை மாத்துவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இதுல அதிகமா இருக்கும். டவுட் இருந்தா கேட்கலாம், இல்லைன்னா நம்ம அடுத்த கொஸ்டின் போயிடலாம். நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் போலாமாப்பா? ஓகே, இப்போ அடுத்து மூவ் பண்ணுவோம். அடுத்த கொஸ்டின் இது கொஞ்சம் லென்த்தி. when open pipe is closed from one end, then the third overtone of closed pipe is higher in frequency by 150 Hz than second overtone of open pipe. The fundamental frequency of open pipe will be அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு ஓப்பன் பைப்போட ஒரு எண்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா அது க்ளோஸ்டு பைப். இப்ப இதான் ஓப்பன் பைப்னு இமேஜின் பண்ணிக்குவோம். இதோட ஒரு எண்டை சும்மா சாதாரணமா க்ளோஸ் பண்ணிருக்கான், அப்ப இது க்ளோஸ்டு பைப். அப்போ ஓப்பன் பைப்போட லென்த்தோ ஒரு எண்டை க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் வர க்ளோஸ்டு பைப்போட லென்த் ஈவனா இருக்கு. அப்ப இதுல லென்த் ஒரே மாதிரி இருக்கு. நம்ம இதுலயே ஒரு ப்ராப்ளம் வந்து உள்ள தண்ணி போய் சம் அமௌண்ட் ஆஃப் லென்த்துக்கு தண்ணி ஆக்குப்பை ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். அதுல லென்த் மாறி இருக்கு. இதுல தண்ணி எல்லாம் விட்டு அவங்க க்ளோஸ் பண்ணல, ஒரு ஓப்பன் பைப் எடுத்துக்கிறாங்க, அதோட ஒரு எண்டை கேஷுவலா க்ளோஸ் பண்றாங்க. சோ தட் அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா க்ளோஸ்டு பைப்பா மாறிடுச்சு, அவ்வளவுதான். அப்ப ரெண்டு பைப்புக்கும் லென்த் வந்து ஈவனா இருக்கு. இதுல அதுக்கடுத்து ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க. இந்த ப்ராப்ளத்துல அதுக்கடுத்து ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க இங்க பாருங்க. third overtone of closed pipe is higher in frequency by 150 Hz than second overtone of open pipe. அவங்க இப்ப சொல்லி இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டை நான் அப்படியே ஈக்குவேஷனா மாத்தினேன். பாருங்க, third overtone of closed pipe
தேர்ட் ஓவர்டோன் ஆஃப் க்ளோஸ்ட் பைப் என்ன வரும் அப்படின்னா 7v/4l வரும். செகண்ட் ஓவர்டோன் ஆஃப் ஓப்பன் பைப் வந்து 3v/2l வரும். தேர்ட் ஓவர்டோன் ஆஃப் க்ளோஸ்ட் பைப் வந்து செகண்ட் ஓவர்டோன் ஆஃப் ஓப்பன் பைப்போட ஒரு 150 கூட இருக்கு. அப்ப அவங்க என்ன ஸ்டேட்மெண்ட்ல சொல்லி இருக்காங்களோ அதான் கிவன்னு போட்டிருக்கேன். அதை அப்படியே நான் ஈக்குவேஷனா எழுதிட்டேன். முதல்ல க்ளோஸ்ட் பைப்னா கீழே 4l வந்துடும், ஓப்பன் பைப்னா 2l வந்துடும். தேர்ட் ஓவர்டோன் சொல்றாங்க, அப்ப விரல் விட்டு என்ன ஓவர்டோன் சொல்லிட்டாவே விரல் விட்டு என்ன ஆர்டர் என்ன? ஃபண்டமெண்டல், ஃபர்ஸ்ட் ஓவர்டோன், செகண்ட் ஓவர்டோன், தேர்ட் ஓவர்டோன். க்ளோஸ்ட் பைப்பை பொறுத்தவரை ஆல்டர்னேட் நம்பரா வரும். அப்ப இது 1 3 5 7. அப்ப தேர்ட் ஓவர்டோனுக்கு 7 வரும். சோ இதான் ஆர்டர். செகண்ட் ஓவர்டோன் ஆஃப் ஓப்பன் பைப், ஓப்பன் பைப்புக்கு கீழே 2l வந்துடும். ஓப்பன் பைப்புக்கு எண்ணிக்கிட்டே வாங்க, ஃபண்டமெண்டல், ஃபர்ஸ்ட் ஓவர்டோன், செகண்ட் ஓவர்டோன். ஓப்பன் பைப்ல லைன் நம்பரா வரும். அப்ப 1 2 3. அப்போ ஒரு சின்ன லாஜிக்ஸ்ல அந்த ஃப்ரீக்வன்சி என்னங்கறத ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அப்படி கண்டுபிடிக்க முடியலன்னா நீ டேபிள ரெஃபர் பண்ணிக்கணும். இதுலயே கண்டுபிடிச்சிடலாம். அப்படி முடியலன்னா டேபிள ரெஃபர் பண்ணி இது கண்டுபிடிச்சாச்சு. இதுக்கு அடுத்து நான் என்ன பண்ணணும்? அது அவங்க சொல்லியிருக்கிற கிவனை ஈக்குவேஷனா மாத்தணும். அதுவும் முக்கியம். அப்ப 7v/4l is equal to 3v/2l plus 115 வருது. இதுல நான் என்ன பண்ணா, இதை சால்வ் பண்ணி என்ன நம்மளுக்கு கண்டுபிடிக்க முடியுதோ அதை கண்டுபிடிக்கலாம். அப்படி சால்வ் பண்ணா என்ன ஆகும்? இந்த 3v/2l அந்த பக்கம் வந்துருச்சுன்னா -3v/2l வந்துடும். is equal to 150. இதுல 4l எல்சிஎம் எடுக்கிறேன். 4l ஒரு டைம் வரும். அப்போ 1 into 7v 7v வந்துடும். 4l 2l வந்து 2 டைம்ஸ் வரும். அப்ப 2 into 3v 6v வந்துடும். அப்ப இதை மைனஸ் பண்ணா v/4l is equal to 115 வரும். இதுல இருந்து 4 கிராஸ் பண்ணிட்டா v/l is equal to 600 வரும். சோ அவங்க கிவன்ல கொடுத்திருக்கிற அந்த ஈக்குவேஷனை பேஸ் பண்ணி ஐ காட் சம்திங். எனக்கு ஏதோ ஒண்ணு கிடைச்சிருக்கு. பட் இது போதுமா அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கு இது போதாது. ஏன்னா இந்த கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஓப்பன் பைப் கேட்டிருக்காங்க. அவங்க ஒரு ரிலேஷன்ஷிப் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு ஒரு ரெக்குவயர்மெண்ட்டும் சொல்லியிருக்காங்க. ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஓப்பன் பைப். ஓப்பன் பைப்னாவே கீழே 2l வந்துடும். ஃபண்டமெண்டல் தான் பிகினிங். அப்ப v/2l வரும். அப்ப ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஓப்பன் பைப் இஸ் ஈக்குவல் டு v/2l. v/l பதில் நாம 600 கண்டுபிடிச்சிருக்கோம். by 2 போட்டா 300 வந்துடும். இதான் ஆன்சர். இதுல நாம எத்தனை ப்ராப்ளம் இதுக்கு அடுத்து பார்த்தாலும் எல்லா ப்ராப்ளமும் இதே மாதிரி தான் பாருங்க. ஒன்னும் பெருசா சேஞ்சஸ்லாம் இருக்காது. எல்லா ப்ராப்ளமும் இதே மாதிரி தான் இருக்கும். புரியுதா? ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். இதோட எக்ஸ்டென்ஷனா ரெசனன்ஸ் ஏர் காலம்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அது நம்ம மண்டே கிளாஸ்ல படிச்சுக்கலாம். ஏன்னா இப்ப படிச்சாலும் நம்மளுக்கு டைம் பத்தாது. அவசர அவசரமா வேகமா படிக்க வேணாம், மண்டே கிளாஸ்ல படிச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீக்கெண்டு, அதாவது பிப்ரவரி 4th வீக், அதுல நம்மளுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா இந்த சாப்டர் வந்து முடிஞ்சிடும். கான்செப்ட் வைஸ் இந்த சாப்டர் முடிச்சு அடிஷனல் ப்ராப்ளம்ஸ் நிறைய பார்த்துருவோம். ராஜா சார், ராஜா சார் சார் சொல்லுங்க சார். ரெக்கார்டிங் பாஸ் பண்ணிருங்க சார். ஓகே சார். ஓகே.